ஆரியன் தன் உதடுகளை அழுத்தி மின்மினியின் உதடுகளை மிகவும் அன்பாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். 2 நாட்கள் காத்திருந்த பிறகு இருவரும் தன்னவர்களின் உதடுகளின் ஸ்பரிசத்தை உணர்ந்தனர். அதுவரை மிகவும் அமைதியின்றி இருந்த மின்மினிக்கு ஆரியனின் இந்த ஸ்பரிசம் அவளுக்கு அமைதியை அளித்தது. ஆனால் திடீரென்று அவர்களின் அறையின் கதவு திறக்கப்பட்டது. அந்த அதிர்ச்சியில் ஆரியன் மின்மினியிடமிருந்து சரையென விலகி கதவை பார்த்தான். பார்த்ததும் ஆரியன் ஆச்சரியப்பட்டு, நீயா என்றான். ஐம் சாரி, ஆச்சி வின்சென்ட் இங்க இருக்கான்னு சொன்னாங்க என்று ஜார்ஜினா வேகமாக பேசினாள். ஜார்ஜினாவின் குரலை கேட்ட மின்மினி வேகமாக அவளை திரும்பி கூட பார்க்காமல் க்ளோசட் அறைக்குள் சென்றாள். அதன் பின் மின்மினி ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்தாள். வின்சென்டா? அவன் இன்னும் இங்க வரலையே. லைப்ரரியில ஐயாவோட இருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு ஜார்ஜினா, நான் இப்ப வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு க்ளோசட் அறைக்குள் சென்றான் ஆரியன். ஆரியன் ஆடை மாற்றிவிட்டு வர அதே நேரம் வின்சென்ட் அவன் அறைக்குள் நுழைந்தான். ஜார்ஜினா அவன் கையை பிடித்து இழுக்க இருவரும் ரூமின் வாசலில் நின்றனர். அதை பார்த்த ஆரியன், உள்ள வாங்க, ஏன் அங்கே நிக்கிறீங்க என்றான். ஜார்ஜினா வின்சென்ட் இருவரும் அவன் சொன்னதும் உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தனர். அமர்ந்தவுடன், நான் மின்மினியை பார்க்க வந்த ஆரியன், சித் சொன்னா. இப்ப அவங்க எப்படி இருக்காங்க என்று கவலையாக கேட்டாள் ஜார்ஜினா. பரவாயில்ல ஜார்ஜினா, அவர் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கா என்று ஆரியன் ஒற்றை வரியில் பதில் சொன்னான். இப்போது வின்சென்ட் ஆரியனிடம், சாரி ஃபார் யுவர் லாஸ்டா. அதன் பின், மின்மினி கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண இது சரியான டைம் இல்லடா, ஆச்சி பார்த்துப்பாங்க. நீ மால்தீவ்ஸ் போகல தானே, கேன்சல் பண்ணிட்டல, ஆபீஸ் வாயேன், அந்த ப்ராஜெக்ட் ஸ்பீடா முடிப்போம் என்று வின்சென்ட் சொல்லி முடிக்கும் முன், இல்லடா இப்போதைக்கு நான் ஆபீஸ் வரதா இல்ல என்று வின்சென்ட் கருத்தை திட்டவட்டமாக மறுத்தான் ஆரியன். அவன் இப்படி பேசுவது வின்சென்ட்டுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் வின்சென்ட் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு, டியூட், நீ தப்பா புரிஞ்சிட்ட. நீ தான் ஹாலிடே பிளான் கேன்சல் பண்ணிட்டல்ல. சரி, ஆபீஸ் வந்தேன்னா இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்கலாமேனு தான் நான் சொன்னேன். நானும் ஜார்ஜினாவும் யூஎஸ்ல நிறைய வேலையை பெண்டிங் வச்சுட்டு வந்திருக்கோண்டா, அதான் என்று இழுத்தான் வின்சென்ட். வினு, இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியலடா. ஆனா நான் குறைஞ்சபட்சம் 1 வாரமாவது மின்மினி கூட இருக்கணும். 1 வீக் ஆபீஸ் வர முடியாது. அதுக்காக நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கை பெண்டிங்ல போடுங்கன்னு சொல்லல. நீயும் சித்தும் இறங்கி ஒர்க் பண்ணுங்கடா. என்னையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க, நான் வீட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாட் ஒன்லி ஃபார் ஸ்டாஃப்ஸ் டா, நமக்கும் சேர்த்துதான். தேவைப்படுறப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுப்போம் என்றான். ஒரு பணியாள் அவர்களுக்கு காஃபி கொண்டு வந்து காஃபியை டேபிளில் வைத்துவிட்டு கிளம்ப முற்பட்ட போது ஆரியன் அவனை தடுத்து, மேடம்க்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு, கொண்டுட்டு வாங்க என்றான். ஓகே சார் என்றபடி பணியாள் கிளம்பினான். ஜார்ஜினாவும் வின்சென்ட்டும் அமைதியாய் காஃபியை பருகினார்கள். மீண்டும் வின்சென்ட் ஏதோ சொல்ல முற்பட்ட போது ஆரியன் அவனை தடுத்து, இத பத்தி பேசத்தான் நீ வந்திருக்கேன்னா நாம அப்புறமா பேசலாம் வினு. இப்போதைக்கு ஐ கான்ட் கம் டு ஆபீஸ், புரிஞ்சுக்க என்றான். ஆரியனின் பேச்சை கேட்ட வின்சென்ட் மனமுடைந்தான். ஆரியன் ப்ராஜெக்டில் பெரும்பாலான பணத்தை முதலீடு செய்திருந்ததால் அவனால் ஆரியனை எதுவும் சொல்ல முடியவில்லை. மேலும் அந்த ப்ராஜெக்டில் ஆரியனுக்கு 45% பார்ட்னர்ஷிப் இருந்தது, வின்சென்ட்டிற்கு 25% மற்றும் மீதமுள்ள 30% சித்தார்த்தோடையதாக இருந்தது. ஜார்ஜினாவும் வின்சென்ட்டும் நிலைமையை புரிந்து கொண்டனர். சரிடா, நீ மின்மினியை பாத்துக்க, தேவைன்னா கூப்பிடுறோம், இப்ப கிளம்புறோம் என்றான் வின்சென்ட். அப்போது மின்மினி டிரெஸ்ஸிங் ரூமை விட்டு வெளியே வந்தாள். மின்மினி வந்தவுடன் ஆரியன் தன் இடத்தில் இருந்து எழுந்து மின்மினியை பார்த்தான். அங்கே அமர்ந்திருந்த ஜார்ஜினா அவர்கள் இருவரையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். வினு, நம்ம மீதிய போன்ல பேசிக்கலாம், அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம் என்றாள். எஸ் ஜார்ஜினா. ஓகே மேன், நோ ப்ராப்ளம், யூ டேக் கேர் ஆஃப் மின்மினி என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான் வின்சென்ட். ஜார்ஜினா மட்டும் மின்மினி அருகில் வந்து மின்மினியின் கன்னத்தை தொட்டு, நான் உன்னை பார்க்க தான் வந்த மினி, ஆனா நீ ஃபுல் டைமையும் பாத்ரூம்லயே ஸ்பெண்ட் பண்ணிட்ட. சரி பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன் என்று சொல்ல மின்மினி சரி என்று மட்டும் தலையை அசைத்தாள். ஜார்ஜினா அங்கிருந்து கிளம்பினாள். அவர்கள் சென்றவுடன் ஆரியன் சிரித்துக் கொண்டே மின்மினியை பிடித்து இழுத்து கொண்டான். வாடி பொண்டாட்டி, நம்ம விட்ட இடத்துல இருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் என்றபடி அவள் இதழ்களை தேடினான். ஆரியனின் பேச்சை கேட்டு மின்மினியின் முகம் சிவந்தது. அவள் அவனை தள்ள முயன்றாள்.
ஆனால் ஆரியன் அவளை தன் கைகளில் இறுக்கி பிடித்தான். இதழோடு இதழ் பதித்தான். அன்று சிதம்பர விலாஸ் வீட்டில் அமைதி நிலவியது. இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், காந்திமதியை எங்கும் காணவில்லை. ஆச்சிக்கு வியப்பு அதிகமாக காந்திமதி அறைக்கு சென்றாள். அப்போது அவள் அங்கு இல்லை. இப்போது ஆச்சியின் மனம் பதற ஆரம்பித்தது. காந்திமதியின் அறை வெறிச்சோடி கிடந்தது. குளோசட்டில் இருந்த ஆடைகளை கூட காணவில்லை. இவ எங்க போனா? இன்னும் என்னென்ன டிராமா பண்ண போறான்னு தெரியல. இவ இல்லன்னு தெரிஞ்சா அவர் வேற என்னதான் தப்பா நினைப்பாரு என்று ஐயாவை நினைத்து கலங்கினார் ஆச்சி. நேரம் பரபரப்பாய் நகர்ந்தது. ஆரியனின் ஒரு வார ஒர்க் ஃப்ரம் ஹோம் நேரம் முடிந்திருந்தது. இதற்கிடையில் தியா வீட்டில் காந்திமதி தங்கியிருப்பது தெரிந்தது. அதை அறிந்ததும் ஆச்சிக்கு காந்திமதியின் இந்த மூவ் எதற்கானது என்பதை புரியவில்லை. காந்திமதி பெட்டி படுக்கையோடு சம்பந்தி வீட்டிற்கு ஏன் போனாள்? எதற்கு போயிருக்கிறாள்? அங்கிருந்து என்ன செய்ய போகிறாள் என எல்லாமே அவருக்கு குழப்பமாக இருந்தது. ஐயாவிடம் வேறு அன்றிலிருந்தே ஆச்சி பேசவில்லை. அதனால் எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தார். எதுவும் தன் கையில் இல்லை என்பதை உணர்ந்ததும், ஈஸ்வரா, நீயே பாத்துக்க, என் பிள்ளைகளை கூடவே இருந்து காப்பாத்து என்று மேலே கை தூக்கி இறைவனிடம் சரணடைந்தார் ஆச்சி. ஆரியன் ஷாப்பிங்கிற்கு மின்மினியை வெளியே அழைத்து வந்தான். கடந்த ஒரு வாரத்தில் மின்மினியை நன்றாக கவனித்துக் கொண்டதால் மின்மினியும் முன்பை விட நன்றாக இருந்தாள். ஆரியன் அவளை மிகவும் கவனமாக கையாண்டான். மின்மினி ஆரியன் கையை பிடித்துக்கொண்டு, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? சாப்பிட்டு எங்க வேணா போலாம் என்றாள். அவனும் சரி போலாம் என்றபடி அவள் கையை பிடித்து சாப்பிட அழைத்து போனான். மின்மினி இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அதற்கு 2 காரணங்கள் இருந்தன. ஒன்று, ஷாப்பிங் செய்வது அவளுக்கு பிடித்த வேலை. அதற்கும் மேல் அவர்களுக்கு திருமணமாகி 5 மாதங்கள் ஆகப் போகிறது. அதை கொண்டாடத்தான் இன்று ஆரியன் அவளை முதல் முறையாக ஷாப்பிங் செய்ய கூட்டிக் கொண்டு போகிறான். அவர்களிடையில் இப்போது மெல்ல மெல்ல எல்லாம் சரியாக்கி கொண்டிருந்தது. இந்த ஒரு வாரத்தை மின்மினியுடன் நேரத்தை செலவிட்டிருந்தான் ஆரியன். அந்த நேரம் இவர்கள் இருவரையும் மிக நெருக்கமாக்கியது. மின்மினியும் ஆரியனோடு இப்போது கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பித்தாள். ஆரியனுக்கு என்ன பிடிக்கும், எதெல்லாம் சாப்பிடுவான், எதுவெல்லாம் அவனுடைய ஆசைகள் என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டாள். ஆரியன் மின்மினியை உள்ளிருந்த ரெஸ்டாரண்டிற்குள் அழைத்து கொண்டு தனி அறைக்கு வந்து மின்மினியை உட்கார வைத்து, என்ன சாப்பிடுற மின்மினி, ஹெவியாவா இல்ல லைட்டாவா என்று கேட்டான். மின்மினி அவனை பார்த்து, எதை வேணா சாப்பிடுற, ஆனா அந்த புல்லு பூண்டு காஞ்ச இலை இதெல்லாம் மட்டும் இன்னொரு தடவை ஆர்டர் பண்ணாதீங்க என்றாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தான். வேகமாக வெயிட்டரை அழைத்தான். மறுபுறம் விகாஷ் மயங்குதவியால் ஸ்ருதி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தான். அவள் இருக்கும் இடம் தெரிந்தாலும் கூட அவன் ஸ்ருதியை நேரடியாக சந்திக்கவில்லை. ஆனால் அவளுக்கு தெரியாமல் அவளை பார்க்க போவதை ரகசியமான வழக்கமாக விகாஷ் மாற்றியிருந்தான். ஸ்ருதி அருகில் இருந்த கெமிஸ்ட் கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தாள். அன்றைக்கு அவ்வளவு சொல்லியும் கூட ஸ்ருதி தன்னை நேசிக்கவே இல்லை என்கிற உண்மை விகாஷை வதைத்தது. தனக்கும் சிவானிக்கும் திருமணம் நடக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தனது முதல் காதல் ஒருபோதும் நிறைவேறாது என்பதை விகாஷ் மனதிற்குள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தான். ஸ்ருதியை தன் வீட்டு மருமகளாக ஒருபோதும் கருத மாட்டேன் என்று அவனுடைய அப்பா ஏற்கனவே அவன் தாத்தாவிடம் கூறியிருந்தார். அதனாலேயே அவர் ஸ்ருதியை இந்த இடத்திற்கு மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய அப்பாவும் நல்லவர்தான். அதனால்தான் ஸ்ருதியை மொத்தமாக வெளியேற்றாமல் நல்ல இடத்தில் வீடு பார்த்து அவளுக்கு வேலையும் பார்த்து கொடுத்திருக்கிறார். ஆகவே தானும் யார் மனதையும் புண்படுத்தாமல் விதிப்படி போகலாம் என்று முடிவெடுத்தான். அன்றும் விகாஷ் வீட்டை விட்டு கிளம்ப தயாராக இருந்தபோது மனு வேகமாக அவனிடம் வந்து, அண்ணா பிளீஸ்னா, என்னை ட்ரைனிங் சென்டர்ல விட்டுறையா என்று பரபரத்தாள். அவளை பார்த்த விகாஷ், சரி சரி வா, பதறாத என்று சிரித்தான். மனஸ்வினி அவசரமாக காரில் ஏறி, இன்னைக்கு எனக்கு டெஸ்ட்னா, அதான் கொஞ்சம் வேகமா போயேன் என்றபடி அமர்ந்தாள். விகாஷ் அவளை விரைவாக அவளது பயிற்சி மையத்திற்கு அழைத்து சென்றான். அதன்பின் தனக்கும் ஸ்ருதிக்குமாய் ஒன்றாய் வாழ விதி இல்லை என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து நாள் கடத்தி கொண்டிருக்கும் விகாஷ் தன்னை மறந்து அனீச்சையாய் ஸ்ருதி வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். அவளோடு வாழ முடியாது என்று தெரிந்தாலும் அவளை தூரத்தில் இருந்து பார்ப்பதே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. அவள் வீட்டிற்கு வெளியே கொஞ்சம் தள்ளி காரை நிறுத்தினான். ஸ்ருதியை பார்க்கலாம் என்று சிறிது நேரம் காரில் அமர்ந்திருந்தான். திடீரென 2 பேர் ஸ்ருதியினை அவள் வீட்டிலிருந்து இழுத்துச் செல்வதை பார்த்து அதிர்ச்சியானான்.
அந்த 2 பேரும் ரயிலில் ஸ்ருதியை துரத்தியவர்கள்தான் என்பதை விகாஷ் அடையாளம் கண்டு கொண்டான். காரில் இருந்து வேகமாய் இறங்கியவன், இவனுங்களுக்கு எப்படி ஸ்ருதி இங்க இருக்கான்னு தெரிஞ்சது என்று யோசித்துக் கொண்டே அவர்களை நோக்கி வேகமாக ஓடினான். அதற்குள் அவர்கள் இருவரும் ஸ்ருதியை காரில் ஏற்றியிருந்தார்கள். கார் கிளம்பியது. அதை பார்த்த விகாஷ் வேகமாய் பின்னால் ஓடி அவனுடைய காரை ஸ்டார்ட் செய்தான். 1 மாதம் கூடவே இருந்தாலும் ஸ்ருதியை பற்றி விகாஷிற்கு அதிகம் தெரியாது. அவள் வீட்டை பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை என்பதால் அவளை அவன் தொந்தரவு செய்யவில்லை. பிடிக்காத கல்யாணத்தில் இருந்து தப்பி வந்திருக்கிறாள் என்பது மட்டுமே விகாஷிற்கு ஸ்ருதி பற்றி தெரிய வந்த உண்மை. இப்போது அந்த ஆட்கள் இவளை 1 மாதமாக பின்தொடர்ந்து வந்து அவளை இழுத்து போகிறார்கள் என்றால் அவர்கள் யார்? பல யோசனைகளுடன் தனக்கு முன்னே சேரிக்கொண்டு போகும் காரை சேஸ் செய்து கொண்டிருந்தான் விகாஷ். இந்த சாரியில நான் எப்படி இருக்கேன் என்று மின்மினி 100வது தடவையாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர்கள் கார்மெண்ட்ஸ் ஷாப்பில் புடவை செக்ஷனில் இருந்தார்கள். அவள் இதுவரை ஒரு 25 புடவையை எடுத்து தன் மேல் போட்டுக்கொண்டு கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியனுக்கு அவள் சொன்னது புரியவில்லை. அவள் ஒவ்வொரு புடவையிலும் மிகவும் அழகாக இருந்தாள். அதனால் ஆரியன் எரிச்சலானான். ஒன்னு பண்ணு, மேல போட்டு ட்ரை பண்ண சாரி எல்லாத்தையும் வாங்கிரு என்றான். மின்மினி ஆரியன் பேச்சை கேட்டு ஆவென்று வாயை பிளந்து அவனையே பார்த்தாள். அதன் பின் அருகில் வந்து காதில் மெதுவாக, இடியட் மாதிரி பேசுறீங்க ஆரியன். இவ்வளவு புடவைய வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? அப்புறம் 1 வருஷத்துக்கு புடவை தான் கட்டிக்கணும் என்று சொல்லிக்கொண்டே மின்மினி ஆரியனிடமிருந்து விலகி அங்கு நின்றிருந்த அட்டெண்டர் பெண்ணிடம் பேச ஆரம்பித்தாள். ஆரியனும் பொறுமை இல்லாமல் போக அந்த கடையை விட்டு வெளியே வந்து வேறு கடைக்கு சென்றான். நீண்ட காலமாக அவனுக்குள் ஒரு ஆசை இருந்து கொண்டிருந்தது. மின்மினியை வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டில் அதிகமாக அவன் பார்த்ததில்லை. ஏதோ ஜீன்ஸ் டாப்ஸ் என்பதை தவிர அவள் வேறு எதையுமே ட்ரை செய்ததில்லை. ஆரியன் மனதிற்குள் ஒன்றை தீர்மானித்தபடி அவளுக்கான வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டை அந்த கடையில் தேட ஆரம்பித்தான். இங்கே மின்மினி ஆரியனை தேடினாள். இவர் எங்க போனாரு? என்ன தனியா சாரி செலக்ட் பண்ண சொன்னா நான் எப்படி பண்ண முடியும்? ஆச்சு கூட்டு வந்திருக்கலாம் என்று முணுமுணுத்தபடி வேறு சில புடவைகளை தேடிக்கொண்டிருந்தாள். அப்போது ஆரியன் பின்னால் வந்து மின்மினியை பிடித்து இழுத்து, இன்னுமா வாங்கி முடிக்கல, வா போலாம் என்று அவளை இழுத்தான். அதை கேட்ட மின்மினி வெடுக்கென்று திரும்பி, எங்க போயிருந்தீங்க? ரொம்ப நேரமா அழைவே காணோம் என்று கேட்டாள். அதுவா, ஒரு போன் வந்துச்சு, அட்டன் பண்ண போன. சரிவா போலாம் என்று அவளின் கையை பிடித்து அவளை வழி நடத்த ஆரம்பித்தான் ஆரியன். மின்மினி ஆரியனின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி, ஹலோ, பேமெண்ட் பண்ணுங்க என்றாள். அதெல்லாம் அப்பவே பண்ணியாச்சு, ட்ரெஸ் வீட்டுக்கு வந்துரும், நீ வா, இப்ப நாம டாக்டர்கிட்ட போனோம் என்று ஆரியன் மீண்டும் மின்மினியின் கையை பிடித்து தன்னுடன் அழைத்து சென்றான். இங்கே விகாஷ் சில நிமிடங்களில் ஈசிஆரில் போய்கொண்டிருந்த அந்த கிட்னாப்பர் காரை முந்தினான். தன்னுடைய காரை கொஞ்சம் தூரமாய் சென்று வளைத்து நிறுத்தினான். கிட்னாப்பர் கார் வேறு வழியில்லாமல் கிரீச் என பிரேக்கை போட்டது. வெளியே வந்த விகாஷை பார்த்து, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு எங்க ரோட்ல கிராஸ் பண்ற என்றான் ஒருவன். விகாஷ் அவனை பார்த்து, அந்த பொண்ண என்கிட்ட விடு என்றான். விகாஷின் பேச்சை கேட்டவன் கொஞ்சம் திமிராக, இவங்க எங்க அண்ணி மேல பாசம் வைக்க எங்க அண்ணா இருக்காங்க. நீ ஏன் கடந்து தவிக்கிற? பேசாம வாய மூடிட்டு இங்க இருந்து கிளம்பு. போலீஸ்னா எல்லா விஷயத்திலயும் முகம் நுழைக்காத. உன்ன மாதிரி போலீஸ் எல்லாம் எங்க சஞ்சய் அண்ணா காலுக்கு கீழே விழுந்து கிடக்கிறத நாங்க பாத்திருக்கோம். ரொம்ப ஆட்டம் காட்டின உன்னை அட்ரஸே இல்லாம பண்ணிடுவோம். ஒழுங்கா உனக்கு வேற வேலை ஏதாச்சும் இருந்தா போய் பாரு என்றான். அவன் பேசி முடிக்கும் போது விகாஷின் கைகள் அவன் கன்னத்தில் இறங்கி இருந்தது. இதை பார்த்து உள்ளே அமர்ந்திருந்த மற்றவன் பயந்து போய் காரில் இருந்து இறங்கி ஓட முற்பட அங்கே போலீஸ் பேட்ரோல் கார் வந்தது. போலீஸ் வண்டியை பார்த்ததும் இருவரும் பயந்தனர். ஸ்ருதி தன்னை இறுக்கமாக பிடித்திருந்தவன் கைகளில் இருந்து வெளியே நழுவ முயற்சித்துக் கொண்டிருந்தாள். போலீஸ் காரில் இருந்து கமலேஷ் வெளியே வந்தான். தன்னுடன் சில போலீஸ் ஆபீசர்களையும் அவன் அழைத்து வந்திருந்தான். விகாஷ் காரில் பறந்து சேஸ் செய்து கொண்டிருக்கும் போதே கமலேஷிற்கு தகவல் அனுப்பி தன்னுடைய எண்ணை ட்ராக் செய்து வர வைத்திருந்தான். அவர்களை கைது செய்ய விகாஷ் கமலேஷிற்கு உத்தரவிட்டான். கமலேஷ் அவர்கள் இருவரையும் கைது செய்து அவர்களது காரையும் பறிமுதல் செய்தான். அதில் ஆரம்பத்திலிருந்தே திமிராக பேசிக் கொண்டிருந்த ஒருவன் மட்டும், யூனிஃபார்ம்ல இருக்கோன்னு ஆடுறியா? எங்களை அசால்ட்டா நினைக்கிறியா? என்ன தொட்டா உனக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? இதோட எதுவும் முடிய போறதில்ல.
பார்த்துக்கிட்டே இரு, உன் யூனிஃபார்ம நாங்க கழட்டி காட்டுறோம் என்றான். அதை கேட்டதும் விகாஷிற்கு ஆத்திரம் பலமானது. போலீஸ் யூனிஃபார்ம பத்தி பேச பொறுக்கி உனக்கென்னடா யோக்கியதை இருக்கு? பேசுற வாய உடைச்சா எல்லாம் சரியா வரும் என்று அவன் முழங்கையை பேசியவன் வாயில் இறக்கினான். ரத்தம் கொப்பளித்தது. அதன்பின் கமலேஷ் கான்ஸ்டபிள்களுடன் சேர்ந்து அவர்கள் இருவரையும் அங்கிருந்து அழைத்து சென்றார். நடந்தவைகளை பார்த்து ஸ்ருதி தலை குனிந்து அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். விகாஷ் அவளிடம் வந்து எதுவும் பேசாமல் அவளின் கையை பிடித்துக்கொண்டு ஸ்ருதியை அவனுடன் காரில் ஏற்றிக்கொண்டு கிளம்பினான். விகாஷ் அவள் வீட்டை அடைந்தவுடன் சற்று கடுமையாக, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு என்றான். அதை கேட்டு ஸ்ருதி பதட்டமானாள். ஏன் பேக் பண்ணணும் என்று கேட்டாள். பொறுமை இழந்த விகாஷ் அவளை பார்த்து, ஏன் மறுபடியும் யாராச்சும் வந்து உன்னை கடத்திட்டு போனோன்னு ஆசைப்படுறியா? இங்க உனக்கு சேஃப்டி இல்ல, நீ என் கூட கிளம்பு என்றான். ஆனால் ஸ்ருதி அவனது வார்த்தைகளை புறக்கணித்து கதவை நோக்கி கை காட்டினாள். உன் நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விகாஷ், செஞ்ச உதவிக்கும் தேங்க்ஸ், நீ இங்கிருந்து கிளம்பு என்றாள். ஸ்ருதி, முட்டாள் மாதிரி பேசாத, அவன் கத்தினான். ஸ்ருதியும் பதிலுக்கு ஆவேசமாக, இதுக்கப்புறம் எனக்கு என்ன கெடுதல் நடந்துட போகுதுன்னு நானும் பாக்குறேன், என்ன நானே பாத்துக்கிறேன், நீ கிளம்பு என்று கத்தினாள். எத்தனை நாளைக்கு இப்படி என்ன காப்பாத்த வருவ விகாஷ்? என் மேல இனி அக்கறைப்படாத. என் மேல காட்டுற அந்த அக்கறைய ஓ மேல காட்டு, உனக்கு வரப்போற பொண்டாட்டி மேல காட்டு, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் என்று விரக்தியாய் பேசினாள் ஸ்ருதி. ஆனால் விகாஷ் ஸ்ருதியின் வார்த்தைகளை புறக்கணித்துவிட்டு அவளது பொருட்களை பேக்கில் வைக்க ஆரம்பித்தான். அவனது செயலை பார்த்த ஸ்ருதி விகாஷின் கையை பிடித்து, ஸ்டாப் இட் விகாஷ் என்று கத்தினாள். அவளது வார்த்தைகளை கேட்ட விகாஷ் தன் கையை அவளிடமிருந்து விடுவித்துக் கொண்டபடி, நீ தப்பா யோசிக்கிற ஸ்ருதி, உனக்கு பெரிய ஆபத்து இருக்கு. உன் எதிரிக்கு உன் வீடு தெரிஞ்சு போச்சு, இங்க இருந்தா உன்னால உன்னை காப்பாத்திக்க முடியாது என்றான். அதை கேட்ட ஸ்ருதி விரக்தியாக, என்னை எங்க கூட்டிட்டு போற விகாஷ்? சாலிகிராமம் ஆர்மி காலனிக்கா? அங்க எல்லாரும் கேவலமா பாப்பாங்க. உனக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு என் கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்க அப்பாவும் சிவானியும் என்ன பார்வையிலேயே கொல்லுவாங்க. அதுக்கு நான் எவன்கிட்டயாவது சிக்கி சின்ன பின்னமாயி செத்து போயிடலாம். எனக்கு எல்லாமே ஒண்ணுதான் விகாஷ். பேச பேச ஸ்ருதிக்கு தொண்டை அடைத்தது. ஸ்ருதி கண்ணீரை துடைத்துக் கொண்டு, எல்லாரும் அவங்க அவங்க தேவைக்கு என்ன உபயோகப்படுத்திக்க நினைக்கிறாங்க. முதல்ல என் குடும்பம், இப்ப நீ. உங்க யாருக்குமே எனக்கு என்ன வேணும்னு கேட்கவே தோணாதா என்று கத்தினாள். அதன்பின், உங்க அப்பா என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. அவர் பையன் நீ என்ன அங்க கூட்டிட்டு போனோன்னு நினைக்கிற. யோசிக்க யோசிக்க என்னால மூச்சு விட முடியல விகாஷ். உங்க எல்லாருக்கும் நடுவுல என்னால போராட முடியல. ஐ நீட் சம் டைம். என்னால உன் கூட வர முடியாது. சஞ்சய் என்னை கூப்பிட்டு போனா போட்டும், அவன் மிஞ்சி போனா என்ன உயிரோட கொல்லுவான். அதான, அவன் என்னமோ பண்ணி என்ன கொல்லட்டும், எனக்கு வாழவே இஷ்டம் இல்ல. என் இஷ்டப்படி வாழதான் முடியாது. சாகிறதுக்காவது எனக்கு உரிமை வேணும். எனக்கு தெம்பில்ல, போராட விருப்பமும் இல்ல. என்னை விட்டுரு விகாஷ், நான் உன் கூட வரதா இல்ல என்றாள். ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்ட விகாஷ் கோபமாக அவளை கைகளை பிடித்து இழுத்து, அப்படின்னா சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பயே போய் தொலைஞ்சிருக்கலாம் தானே? எதுக்கு அந்த நேரத்துல வீட்டை விட்டு ஓடி என்கிட்ட வந்து சேர்ந்த என்றான் விகாஷ். அவன் கேள்வியில் 1000 ஏக்கங்கள் நிறைந்திருந்தது. ஸ்ருதி அந்த சஞ்சயிடம் திரும்பி செல்ல தயாராகிவிட்டாள் என்று சொன்னதை கேட்டு விகாஷின் மனம் விதும்பியது. சஞ்சய் என்பவன் யார் என்னவென்று எதை பற்றியும் ஸ்ருதி விகாஷிடம் எதுவும் சொன்னதில்லை. சஞ்சயை திருமணம் செய்வதில் இருந்து அவள் தப்பித்து ஓடி வரும்போதுதான் இவனை சந்தித்திருக்கிறாள் என்பது மட்டும் புரிந்தது. ஸ்ருதி விகாஷின் கண்களை பார்த்து அழுது கொண்டே, ஏன்னு தெரியல விகாஷ், என்னால ஓட முடியல. அன்னைக்கு அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு மட்டும் தோணுச்சு. இங்க கிளம்பி வந்த. ஆனா இப்ப என்னோட எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு. என்னால நீ எங்கேயும் ஓட முடியல விக்கி. என்ன இதுக்கு மேல எதுவும் கேட்காத என்று ஸ்ருதி விம்மி அழ ஆரம்பித்தாள். அவள் உடைந்து அழுவதை பார்த்த விகாஷ் உடனே அவளை அணைத்தான். அதே நேரத்தில் ஸ்ருதியும் அவனது அணைப்பில் தன்னை முற்றிலும் தாரை வார்த்தாள். அவன் அண்மையில் அவள் அதுவரை தேக்கி வைத்திருந்த கண்ணீர் வெளியேறியது. துருதுருவென்று சுற்றி கொண்டிருந்த ஸ்ருதியின் கண்ணீரை பார்த்த விகாஷின் மனம் உடைந்து போக ஸ்ருதியின் தலைமுடியை வருடி, அழாத, நான் உன்னை விட்டு போக போறதில்ல. நான் இருக்கிற வரைக்கும்
உனக்கு எதுவும் ஆகாது. அந்த சஞ்சய் உன் பக்கத்துல கூட வர முடியாது என்று அவளை சமாதானம் செய்தான். அதுவரை தன்னை மறந்து விகாஷின் அணைப்பில் இருந்த ஸ்ருதி சட்டென விலக முயற்சிக்க விகாஷ் அவளை இறுக்கமாக பிடித்தான். இல்ல, என் கூட யாரும் இல்ல, யாருமே இல்ல, நீ கூட இல்ல, நான் இங்க தனியா தான் இருக்கேன் என்றவள் மீண்டும் உடைந்தாள். அதன் பின் தன்னை சமாளித்துக் கொண்ட ஸ்ருதி, தயவு பண்ணி கிளம்பு விகாஷ், என்னை இப்படியே விட்டுட்டு போ. என்னால உன் லைஃப் வீணாக வேணாம். உன் கை மேல சத்தியம் பண்ற, இனிமே நீ இங்க வரக்கூடாது என்று அவன் கைகளோடு அவள் கைகளை இறுதியாய் கோர்த்தாள். அதன் பின் கண்ணீர் ததுவும் கண்களோடு விலகினாள். விகாஷ் அவள் சொல்வதை கேட்டு ஆச்சரியத்துடன் ஸ்ருதியை ஏறிட்டு பார்த்தான். அதன் பின் அடுத்த நொடி அவனும் அங்கிருந்து கிளம்பினான். அவன் சென்றவுடன் ஸ்ருதியும் வேகமாக கதவை மூடிவிட்டு தன் கண்ணீரை துடைத்தாள். இனி அவர்கள் இருவரும் வாழ்நாள் முழுமைக்கும் வெறும் நண்பர்கள், அவ்வளவுதான். ஸ்ருதி எதன் பொருட்டும் விகாஷுடன் திரும்பிச் செல்ல விரும்பவில்லை. விகாஷின் வாழ்க்கையில் மீண்டும் வரமாட்டேன் என்று அவன் தந்தை பிரதாப்பிடம் அவள் உறுதியளித்திருந்தாள். அவள் கொடுத்த வாக்கை எப்படி அவளை மீற முடியும்? சிவானிக்கு என்று எழுதப்பட்ட வாழ்க்கையை அவள் எப்படி கெடுக்க முடியும்? அவளால் அவ்வளவு சுயநலமாக இருக்க முடியாது. விகாஷ் சம்மதித்த பின்புதான் சிவானி விகாஷ் திருமணம் முடிவாகி இருக்கிறது என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். இவர்கள் இருவருக்கும் நடுவே ஸ்ருதி வரவோ பேசவோ அவளுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவள் விகாஷை மனதார நேசிக்கிறாள் என்பதை தவிர அவளிடம் வேறெந்த உரிமையும் இல்லை அவன் மீது. அதுவும் இல்லாமல் விகாஷ் குடிபோதையில் பேசிய வார்த்தைகளை அவள் எவ்வளவு தூரம் உண்மையென எடுத்துக்கொள்வது என்று புரியாமல் தவித்தாள். அந்த காதலை நம்பி எப்படி அடுத்த முடிவுகளை அவள் எடுக்க முடியும்? எல்லா இடங்களிலும் தோற்கடிக்கப்பட்டவள் அவள். எல்லோரையும் நம்பி ஏமாந்தவள் அவள். அவள் நம்பிய எல்லோரும் அவளை ஒவ்வொரு விதமாக அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அவளால் இனி யாரை நம்ப முடியும்? விகாஷ் அங்கிருந்து போய் 17 நாட்கள் ஆகியிருந்தன. தீபாவளி பண்டிகை வந்துவிட்டது. ஆனால் இந்த பண்டிகை மற்றெல்லோர் வாழ்க்கையைப் போல ஸ்ருதியின் வாழ்க்கையில் எந்த ஒரு ஒளியையும் நிரப்பவில்லை. அவள் வீடும் அவள் வாழ்வைப் போலவே இருண்டு கிடந்தது. விகாஷின் திருமணத்திற்கு இன்னமும் 4 நாட்கள் மட்டுமே மீதம் இருந்தது. ஸ்ருதி காமாட்சியின் முன் விளக்கை ஏற்றி, வரக்கூடிய எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தியை எனக்கு கொடு, என்னால முடியாதப்ப நீ எனக்காக நில்லு என்று அழுதாள். ஆனால் இந்த 17 நாட்களிலும் ஸ்ருதியை பார்க்க விகாஷ் தவறாமல் வந்து கொண்டிருந்தான். அவள் வீட்டிற்கு வெளியில் இருந்து அவளை கவனிப்பான். ஸ்ருதிக்கு இது நன்றாகவே தெரியும். ஆனால் அவளும் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அவளால் விகாஷ் மற்றும் சிவானியின் வாழ்க்கையில் புயல் வரக்கூடாது என்று மட்டுமே யோசித்தாள். ஸ்ருதி பண்டிகை முடிந்து மீண்டும் வேலைக்கு கிளம்பினாள். காமாட்சியை வணங்கிவிட்டு வேகமாக அலுவலகத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தாள். ஸ்ருதி தனது நீண்ட தலைமுடியை அவசர அவசரமாக பின்னிக் கொண்டிருந்தாள். வீட்டின் கதவு மணி அடிக்க ஸ்ருதி ஏதோ ஞாபகத்தில் கதவை திறந்தாள். வெளியே நின்றவர்களை பார்த்து அதிர்ந்து போனாள். அவள் முன் மனுவும் விகாஷின் தாத்தாவும் நின்றார்கள். ஸ்ருதி அவர்களை ஆச்சரியமாக பார்த்தாள். மனுவும் கையில் ஒரு பையை ஏந்தியிருந்தாள். நீங்க எங்க இங்க என்று விகாஷின் தாத்தாவை பார்த்து கேட்டாள். ஸ்ருதி மேலும் எதுவும் பேசுவதற்குள் மனு, உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கோம் ஸ்ருதிகா என்றாள். அதை கேட்ட ஸ்ருதி திகைத்தாள். நானா? உங்க கூடயா? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க என்று கேட்டாள். சிதம்பர விலாஸ் வீட்டில். மின்மினி கல்லூரிக்கு சென்றிருந்தாள். இப்போது அவள் முழுதாக குணமடைந்திருந்தாள். சில நாட்களாக அவள் தினமும் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தாள். ஆரியன் மீண்டும் தன் வேலையில் மும்முரமாக இறங்கினான். எல்லாம் மெல்ல மெல்ல சகஜமாகிக் கொண்டிருந்தது. ஆனால் ஆச்சியின் கவலை மட்டும் அப்படியே இருந்தது. காந்திமதி இப்போது முற்றிலும் சைலண்டாக இருந்தாள். இது ஒரு தந்திரம் என்பது ஆச்சிக்கு நன்றாகவே தெரியும். அவள் அவ்வளவு எளிதில் அடங்கி இருப்பவள் அல்ல. ஐயாவும் ஆச்சியும் மெதுவாக ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பித்தனர். ஆனால் காந்திமதி என்று வரும்போதெல்லாம் அவர்களுக்குள் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அது காலை நேரம். மின்மினி கல்லூரிக்கு சென்றிருந்தாள். ஆரியன் அவன் அலுவலகத்திற்கு சென்றிருந்தான். ஆச்சி கல்பனாவிடம், காந்திமதி இன்னும் தியா வீட்டில தான் இருக்காளான்னு பாரு கல்பனா, எனக்கு என்னமோ தப்பாவே தோணிட்டு இருக்கு என்றார். அதை கேட்ட கல்பனா, சரிங்க ஆச்சி, இப்ப கேட்டு சொல்ற என்று சொல்லிக்கொண்டே கல்பனா யாரையோ போனில் அழைக்க ஆரம்பித்தார். காந்திமதி இன்னும் தியாவின் வீட்டில் இருக்கிறாள் என்ற தகவலை
ஆச்சியிடம் சொன்னார். அன்றைய இரவு வீட்டிற்கு வந்த ஆரியன் மிகவும் சோர்வாக இருந்தான். மின்மினி தன் அறையில் கிடந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். ஆரியன் வந்ததும் வேகமாக எழுந்து தன் புத்தகத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு சரியாக அமர்ந்தாள். அறைக்குள் நுழைந்த ஆரியன் மின்மினியை பார்த்து சிரித்தான். மின்மினியை பார்த்ததும் அவனின் சோர்வு கொஞ்சம் குறைந்திருந்தது. ஆரியன் தன் கோட்டை பக்கவாட்டு சோஃபாவில் வைத்து டையை தளர்த்தி கழற்றினான். மின்மினியிடம் சென்று அவள் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டான். அவன் இப்படி செய்ததும் மின்மினி சற்று கவலைப்பட்டு, என்னாச்சு, ஆர் யூ ஆல் ரைட் என்று கேட்டாள். ஐம் ஓகே, தலை வலிக்குது, அவ்வளோதான் என்ற ஆரியன் தனது கைகளை மின்மினியின் இடுப்பில் சுற்றி கொண்டு முகத்தை அவள் வயிற்றில் புதைத்தான். மின்மினி ஆரியனின் தலைமுடியை வருடினாள். அவள் மென்மையான கைகளால் அவனது தலையை மசாஜ் செய்ய ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் ஆரியன் தூங்கிவிட்டான். மின்மினியும் அவன் தலைமுடியை வருடிக்கொண்டே தூங்கிவிட்டாள். எப்போது என்று தெரியவில்லை. நள்ளிரவு ஆரியன் கண்களை திறந்தபோது தானும் மின்மினியும் அப்படியே தூங்கி போயிருப்பது புரிந்தது. அவன் எழுந்ததும் மின்மினியும் கலவரத்தால் எழுந்தாள். ஆனால் ஆரியன் அவள் மடியில் தூங்கியதால் அவளுடைய கால் வலிக்க ஆரம்பித்தது. ஆரியன் மின்மினியிடம் இருந்து எழுந்து, என்னை ஏன் எழுப்பல, எழுப்பியிருக்கலாமே மினி என்றான். மின்மினி ஆரியன் கையை பிடித்து தன் அருகில் இழுத்து, உங்க தலைவலி இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியை பார்க்க ஆரம்பித்தான். உண்மையில் அவனது தலைவலிக்கு உண்மையான காரணம் சித்தார்த்தின் குணநலன்களில் ஏற்பட்டிருக்கும் திடீர் மாற்றங்கள்தான். அவன் பழைய சித்தார்த் போல இல்லை என்பதை மட்டும் ஆரியன் புரிந்து கொண்டான். சில நாட்களாக அவன் ஏன் இப்படி வினோதமாக நடந்து கொள்கிறான் என்று தெரியவில்லை. அலுவலக ரீதியாக ஆரியன் சொல்லும் எல்லா விஷயங்களையும் மறுத்து கொண்டிருந்தான். வின்சென்ட்டுடன் அதிக நேரம் செலவிட்டுக் கொண்டிருந்தான். மீண்டும் ஆரியன் முகம் இருளடைந்ததை பார்த்த மின்மினி, என்ன ஆச்சாரியன், உங்க முகமே சரியில்லை, ஆபீஸ்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மினி, நான் நல்லாத்தான் இருக்கேன், நீ தூங்கு, எனக்கும் டயர்டா இருக்கு என்று எழுந்த ஆரியன் அறையின் விளக்கை அணைக்க சென்றான். உடல் கசகசத்ததால் சட்டையை மற்றும் கழற்றிய ஆரியன் மாற்று அடைக்கு கூட மாறாமல் அப்படியே வந்து படுத்தான். சிறு வயதில் இருந்து உடன் பழகிய சித்தார்த் திடீரென வித்தியாசமாக நடந்து கொள்ளும் போது அதனை எப்படி சமாளிப்பது என்று ஆரியன் யோசிக்க ஆரம்பித்தான். ஆரியன் சமீப காலமாகவே தன்னுடன் பால்யத்திலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் சித்தார்த்தின் நடவடிக்கைகளில் சில மாற்றங்களை கவனித்துக் கொண்டிருந்தான். அது குறித்த கவலையோடே அன்றிரவு அவன் உறங்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஆரியனால் தூங்க முடியவில்லை. தன்னிடமிருந்து சற்று தள்ளிப்படுத்திருந்த மின்மினியை ஒரு கணம் பார்த்தான். ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து, ஏன் இவ்ளோ தூரமா இருக்க, கொஞ்சம் கிட்ட வந்து படு என்றான். எவ்வளோ தூரம் போயிட்ட, இங்கதானே, நீங்க எட்டி பிடிச்சா தொடுற தூரத்துல தானே நான் இருக்கேன் என்று மின்மினி ஆரியனை கிண்டல் செய்தாள். ஆரியன் மின்மினியை கண்ணமைக்காமல் பார்த்தான். மின்மினியை ஒருமுறை நெருங்கிவிட்டால் பிறகு தன் மீதான கட்டுப்பாட்டை ஆரியன் இழந்து விடுவான் என்பதால் தான் ஆரியன் அவள் அருகில் வர முடியவில்லை என்று எப்படி மின்மினியிடம் சொல்வது? இதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்த ஆரியன் மின்மினியை பிடித்து தன் பக்கம் இழுத்து மின்மினியின் நெற்றியில் விரலை வைத்து, இப்பெல்லாம் நீ ரொம்ப யோசிக்கிற, இந்த குட்டி மூளைக்கு அதிக தொல்லை கொடுக்காத என்றான். இரவு விளக்கின் மென்மையான ஒளியில் இருவரின் கண்களும் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த நிமிடம் ஆரியன் தன் கஷ்டங்களை எல்லாம் மறந்தான். அவன் சட்டென்று மின்மினியை பார்த்து, கிஸ்மி என்றான். மின்மினி ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து, என்ன கேட்டீங்க, புரியல என்று கேட்டாள். மின்மினியின் கண்ணத்தை வருடிய ஆரியன் அவள் உதடுகளை தொட்டு காட்டி, எனக்கு ஒரு முத்தம் வேணும், அதுவும் இப்பவே வேணும்னு கேட்டேன் என்றான். மின்மினி அவன் பேச்சை கேட்டுவிட்டு, இதுக்குதான் நான் பக்கத்துல வராம இருந்தேன், நான் என் இடத்துக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு அவள் முகம் சிவந்து ஆரியனிடமிருந்து விலகினாள். ஆனால் ஆரியன் மீண்டும் மின்மினியை தன் அருகில் இழுத்து அவள் கண்களை பார்த்து, இதுன்னு ஃபர்ஸ்ட் கிஸ் மாதிரி பிஹேவ் பண்ற, இது அநேகமா 3690வது முத்தம், இத கொடுக்க எதுக்கு இவ்வளவு பிகு பண்ற என்று கேட்டு புன்னகைத்தான். மின்மினி ஆச்சரியத்தோடு வாய்ப்பிழந்தாள்.
நீங்க இதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன என்று ஆரியனை கேட்க ஆரியன் பெருமையாக எஸ் என்றான். அதன் பின் சிறு குழந்தை போல கண்களை வைத்துக்கொண்டு, ப்ளீஸ் மினி, 3690வது முத்தம் சூப்பர் நம்பர் தெரியுமா? டெஸ்லா நம்பர் அது. அவ்வளோ ஸ்பெஷலான கிஸ்ஸ நீயா வந்து எனக்கு கொடுத்தாதான் நல்லா இருக்கும் என்றான். ஆரியனின் குழந்தைத்தனத்திற்கு பணிந்து மின்மினியும் அவனை நோக்கி சற்று அருகில் வந்தாள். விட்கம் ததும்பி வழிய வழிய கேட்ட 3690வது முத்தத்தை கொடுக்க அவள் ஆரியனை நெருங்கினாள். அவள் இப்போதெல்லாம் ஆரியனுக்காக எதையும் செய்வதற்கு தன்னை தயாராக வைத்திருந்தாள். வேகமாய் வந்தவள் அவன் கேட்ட முத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரத்திலேயே வெட்கம் வர அவனிடமிருந்து அதே வேகத்தோடு விலகினாள். தன்னை விட்டு விலகப் போன இதழ்களை ஆரியன் மீண்டும் கவ்வினான். மின்மினி விட்ட இடத்தில் இருந்து அந்த முத்தத்தை தொடர ஆரம்பித்தான். டெஸ்லாவின் முத்தம் முற்றிலும் வித்தியாசமாய் வேலை செய்ய ஆரம்பிக்க இருவரும் சுயநினைவு மறந்தனர். இருவருமே ஒருவருக்கொருவர் தேவையாக இருந்தனர். லேசாய் எல்லைகள் மீறிய பின்னர் ஆரியன் திடீரென மின்மினியிடமிருந்து விலகி அமர்ந்தான். அங்கிருந்து அவசர அவசரமாக எழுந்து பால்கனிக்கு போனான். மின்மினி சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்ததையும் இப்போது நடப்பதையும் புரிந்து கொள்ள முடியாமல் அதிர்ச்சியடைந்து படுக்கையில் அமர்ந்தாள். நைட்டியை சரி செய்து கொண்டு பால்கனியை பார்த்தவள், ஆரியன், உங்களுக்கு என்னாச்சு என்று நினைத்து கொண்டே மின்மினி ஆரியனை பின்தொடர்ந்து பால்கனிக்கு சென்றாள். அவள் பால்கனிக்கு வந்தபோது பால்கனி கண்ணாடி சுவர் விளிம்பில் சாய்ந்து ஆரியன் ஆகாயத்தை பார்த்தபடி நிற்பதை கண்டாள். அவனின் முதுகு மின்மினியை பார்த்து கொண்டிருக்க மின்மினி சென்று ஆரியனை பின்னிருந்து அணைத்துக் கொண்டாள். தன் திறந்த மார்பில் மின்மினியின் சூடான கைகளின் ஸ்பரிசத்தை கண்களை மூடிக்கொண்டு உணரத் தொடங்கினான். அவள் அவனை இப்படி பின்னால் இருந்து அணைக்கும் போது அவனுக்குள் பெரும் இதம் பரவுவதை அவனால் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியவில்லை. மின்மினியின் மென்மையான கைகளின் ஸ்பரிசத்தால் அவன் தொலைந்து போனான். மின்மினி ஆரியனை அணைத்துக் கொண்டு, இங்க வந்து ஏன் நிக்கிறீங்க? குளிரும், வாங்க உள்ள போலாம் என்றாள். ஆரியன் அவள் குரலை கேட்டு கண்களை திறந்தான். மினியை நோக்கி திரும்பி, உள்ள கொதிக்குது மின்மினி, எனக்கு எப்படி குளிரும்னு நீ முடிவு பண்ற என்று கேட்டான். அதை கேட்ட மின்மினி ஆரியன் முகத்தை தொட்டு திருப்பி, என்ன ஆச்சு? என்ன பேசுறீங்க? நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உடம்புக்கு ஒன்றும் இல்லையே என்று கேட்டாள். மின்மினி தன்னை பற்றி கவலைப்படுவதை பார்த்த ஆரியன் முகத்தில் ஒரு ஆழமான புன்னகை தோன்றியது. அவன் கைகள் மின்மினியின் முதுகில் இருந்து நழுவி அவள் இடுப்பிற்கு வந்தது. அவளை வாகாக தன் வசம் இழுத்து அணைத்து கொண்டான். அவளை முத்தமிட்டான். மின்மினிக்கு உடல் கூசியது. இங்க வேணா ஆரியன், யாராச்சும் பார்க்க போறாங்க என்றாள். அதை கேட்ட ஆரியன், ஏன் பொண்டாட்டி லிப்ஸ்ல நான் கிஸ் பண்ற, எவன் கேக்குறது என்றான். அவன் சொல்வதை கேட்டு மின்மினி வெட்கத்துடன் தலை குனிந்தாள். ஆரியன் மீண்டும் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி குனிந்து முத்தமிட ஆரம்பித்தான். ஆமாம், ஆரியன் எப்பொழுதும் மின்மினியை முத்தமிட தலையை சற்று சாய்த்தே ஆக வேண்டும். ஆரியன் 6 அடி உயரம், ஆனால் மின்மினி உயரமோ 5 அடி 2 அங்குலம் இருந்தது. அவள் தலை ஆரியனுடைய தோள்பட்டை உயரம் தாண்டியதில்லை. ஆனாலும் அது திறந்த வெளி என்பதால் மின்மினி ஆரியனின் அருகாமையில் இருந்து விலகிக் கொள்ள எத்தனித்தாள். தன்னை தள்ளிவிட்டு போகும் மின்மினியை பார்த்து, நான் ஏன் தள்ளி இருக்கேன்னு உனக்கு எப்படி சொல்றது மின்மினி? உன்கிட்ட வந்தா எனக்குள்ள எல்லாமே கொதிக்குது. ஆனா என்னால நீ மறுபடி கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் என்று மனதிற்குள் யோசித்தான். இன்றும் கூட ஆரியன் அப்படித்தான் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். டாக்டர் கௌரி சொன்ன அனைத்து வழிமுறைகளையும் அவன் ஒன்றுவிடாமல் பின்பற்றி வந்தான். அவனால் மின்மினிக்கு இனி எந்த பிரச்சனையும் வருவதை அவன் விரும்பவில்லை. மின்மினி ஒரு கருச்சிதவை தாங்க முடியாத அளவுக்கு சிறு பெண்ணாக இருந்தாலும் அவள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அவனையும் கவனித்துக் கொண்டாள். தாய்மை மட்டுமே ஒரு பெண்ணை அவள் குழந்தைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து விடுகிறது என்பதை ஆரியன் புரிந்து கொண்டிருந்தான். ஆரியன் மின்மினியை மிகவும் அன்புடன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை அவள் மீது இருப்பதை உணர்ந்த மின்மினி தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து தன்னுடன் உள்ளே அழைத்து வந்தான். இருவரும் வந்து கட்டிலில் படுத்தனர். மின்மினி ஆரியனின் மார்பில் தலை வைத்து படுத்திருந்தாள். ஆரியன் இப்போது கண்களை இறுக்க மூடியிருந்தான். அப்போதுதான் மின்மினியின் குரல்,
இப்ப உங்க உடம்புக்கு என்னன்னு என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா என்று கேட்க, அவள் குரலை கேட்ட ஆரியன் மின்மினியை குறுக்கிட்டு, சும்மா இரு, நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன், பேசி எதையும் கெடுத்துறாத என்றான். மின்மினி ஆரியன் பேச்சை கேட்டு கோபமாக எழுந்து, நீங்க எப்பவுமே என்னை ஏதாவது பேசி வாயடிக்க வச்சிடுறீங்க. நான் கேக்குறப்பெல்லாம் ஏதாவது சாக்குப்போக்கான பதில் தான் வருது. ஒழுங்கா உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா என்று கேட்டாள். அவள் கோபத்தை வியப்புடன் பார்த்தவன், நான் நல்லா இருக்கேன் மினி, நான் ஒழுங்கா உண்மையத்தான் சொல்றேன். ஐ எம் ஓகே, ட்ரஸ்ட் மீ என்றான். அதில் சமாதானம் அடைந்தவள் ஓகே ஓகே என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவனை கட்டிப்பிடித்தாள். அவன் திகைப்புடன் அவளை முறைத்து பார்த்தான். அவன் தலையை விரல்களால் வருடிக்கொண்டு தனக்குள் சொல்லிக் கொண்டான், எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியலையே, இவ வேற இன்னைக்குன்னு பார்த்து தூங்காம உயிரை வாங்குறாளே என்று தனக்குள் புலம்பினான். மறுபுறம் ஒரு சிறிய அறையில் ஸ்ருதி ஒரு சிறிய படுக்கையில் கரும்பச்சை நிற பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். கைகளில் பச்சை நிற வளையல்கள், பாதமெங்கும் மருதாணி சிவப்பு, இவையெல்லாம் அவளை புது மணப்பெண் என கூறிக்கொண்டிருந்தது. மணப்பெண், ஆமாம், ஸ்ருதி விகாஷின் மணமகள். என்ன ஏது என்று யோசிப்பதற்குள் நொடி பொழுதில் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ஸ்ருதி கட்டிலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். எது நடக்கக்கூடாது என்று அவள் பயந்து கொண்டிருந்தாளோ, எந்த கல்யாணத்திற்கு பயந்து கோவையில் இருந்து அவள் சென்னைக்கு ஓடி வந்தாளோ, அதே மாதிரியான ஒரு கல்யாணம் இப்போது அவளுக்கு நடந்து முடிந்திருந்தது. அழுது கொண்டே ஸ்ருதி அன்றைக்கு காலையில் அவசர அவசரமாக நடந்து முடிந்திருந்த நிகழ்வுகளை மீண்டும் நினைவு கூற ஆரம்பித்தாள். அன்று காலையில் மனுவும் விகாஷின் தாத்தாவும் ஸ்ருதி இடத்திற்கு வந்திருந்தனர். ஸ்ருதி அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டபடி, தாத்தா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? மனு, உனக்கு எப்படி இந்த வீடு தெரியும் என்று கேட்க, ஸ்ருதியின் கேள்விக்கு மனு, அவர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு என்று மட்டும் பதில் சொன்னாள். ஸ்ருதி ஆச்சரியத்துடன், யாரு, என்ன எங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க? சரியா புரியுற மாதிரி சொல்ல மனு என்றாள். ஸ்ருதிகா, உங்களை பார்க்க ஒருத்தர் வெளியே வெயிட் பண்றாங்க என்றபடி தாத்தாவை பார்க்க, தாத்தாவும் ஆம் என்று தலையசைத்தார். அதன்பின் மனஸ்வினி ஸ்ருதியை வெளியே அழைத்து போனாள். ஸ்ருதிக்கு உள்ளுக்குள் படபடப்பாக இருந்தது. விகாஷுடைய தாத்தா வந்திருக்கிறார் என்றால் என்ன விஷயமாக இருக்கும்? இந்த வீட்டில் இருந்தும் தன்னை வெளியேற்ற போகிறார்களா என்றெல்லாம் யோசித்தவள், மனு, எங்க கூட்டிட்டு போற என்று கலங்கியபடி கேட்டாள். மனு பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக அவளை அழைத்து சென்று விகாஷ் முன் நிறுத்தினாள். தன் எதிரில் விகாஷ் நிற்பதை பார்த்ததும் ஸ்ருதி பயந்து போய் அங்கிருந்து கிளம்ப போக, விகாஷ் அவளை தடுத்து தன் அருகே இழுத்து மனுவிடம் போக சொல்லி சைகை செய்தான். அதன்பின் விகாஷ் ஸ்ருதியை பார்த்து, கெட் இன் த கார், எனக்கு கூட கொஞ்சம் பேசணும் என்றான். இல்ல விகாஷ், எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே இல்ல என்று ஸ்ருதி திரும்பி போக பார்த்தாள். விகாஷ் ஸ்ருதியின் கையை பிடித்துக்கொண்டு, நான் சொல்றத கேளு ஸ்ருதி, முழுசா கேட்ட பிறகு இங்கிருந்து போலாமா வேணாமான்னு நீ ஏன் முடிவு பண்ணு, நான் தடுக்க மாட்டேன். ஜென்டில்மேன், ப்ராமிஸ் என்றான். அவன் குரலில் அசாத்தியமான நிதானமும் உறுதியும் இருந்தது. ஸ்ருதி விகாஷை கண்கொட்டாமல் பார்த்தாள். அதன்பின் அவன் பிடித்திருந்த அவள் கையை விலக்கி கொண்டபடி காரில் அமர்ந்தாள். விகாஷும் வேகமாக காரில் அமர்ந்தான். ஏசியை ஆன் செய்தான். காருக்குள் விகாஷ் பேச ஆரம்பித்தான். அவன் பேச பேச ஸ்ருதியின் முகம் மாறிக்கொண்டே வந்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு அவள் தலை குனிந்தபடி காரில் இருந்து இறங்கினாள். அமைதியாய் வீட்டுக்குள் வந்தாள். அடுத்த 2 மணி நேரத்திற்குள் ஸ்ருதி கரும்பச்சை நிற புடவை அணிந்து தயாராகி வெளியே வந்தாள். கொஞ்ச நேரத்தில் விகாஷ் மற்றும் அவரது தாத்தா, மனு மற்றும் அவள் அம்மா அர்ச்சனாவுடன் ரெஜிஸ்டர் ஆபீஸிற்குள் இருந்தாள். ஒரு திருமணத்திற்கு தேவையான அனைத்து ஃபார்மாலிட்டிஸ் விஷயங்களும் முடிந்தது. மனஸ்வினி அவள் கையில் இருந்த குங்குமச்சிமிழை திறந்து விகாஷ் முன் நீட்டினாள். அர்ச்சனா விகாஷிடம், இந்த குங்குமத்தை அவன் நெத்தில வச்சு விடு விகாஷ் என்றார். அவள் குரலை கேட்ட விகாஷ் ஸ்ருதியை பார்த்தான். ஸ்ருதியின் நெற்றியில் ஒரு சிட்டிகை குங்குமத்தை எடுத்து தீட்டினான். அதை ஏற்றுக்கொள்கையில் ஸ்ருதியின் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. இருவரும் இப்போது சட்டப்படி கணவன் மனைவி ஆகிவிட்டனர். இவர்கள் இருவரும் திருமணம் என்கிற பந்தத்தில் ஒன்றிணைந்தவர்கள் என அங்கே சொல்லாமல் சொல்லப்பட்டது. ஸ்ருதி பக்க உறவுகளாக கமலேஷ் தன் மனைவியுடன் அங்கு வந்தான்.
விகாஷ் பக்கத்திலிருந்து அவனுடைய தாத்தா, அவனுடைய அத்தை அர்ச்சனா மற்றும் மனு இருந்தார்கள். அர்ச்சனா விகாஷ் கேட்டுக்கொண்டதற்காக இந்த கல்யாணத்திற்கும் வந்திருந்தாள். ஆனால் இந்த திருமணம் பற்றி வீட்டார் யாருக்கும் தெரியாததால் அவள் மிகவும் பயந்தாள். இந்த கல்யாணத்தை பற்றி கேள்விப்பட்டால் தன் வீட்டில் பூகம்பமே ஏற்படும் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அண்ணன் பிரதாப் என்ன செய்வான் என்பது பற்றி அர்ச்சனாவிற்கு அதிக பயம் இருந்தது. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு இந்த திருமணத்தை பற்றி தன்னுடைய அப்பா பிரதாப்பிடம் சொல்லிவிடுவதாக விகாஷ் உறுதியளித்திருந்ததால் அவர் இங்கே வந்து இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தார். நடந்த அனைத்தையும் நினைத்து ஸ்ருதி அழுது கொண்டே இருந்தாள். எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல, எல்லாமே தப்பாவே நடக்குது. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படவே இல்லையே, ஏன் நடந்துச்சு என்று அழுது கொண்டே புலம்பினாள். அவளுக்கு என்ன நடக்கிறது என்று அவளுக்கே புரியவில்லை. கிட்டத்தட்ட மின்மினிக்கு நடந்த எல்லாமும் இப்போது ஸ்ருதிக்கு நடந்து முடிந்திருந்தது. ஆச்சி திடுதென்று திருமணத்திற்கு மின்மினியை தயார் செய்தது போல விகாஷின் அத்தையும் மனுவும் ஸ்ருதியை தயார் செய்திருந்தனர். படித்துவிட்டு ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஸ்ருதி அவள் கனவுகளை இப்போது நனவாக்க முடியாத அளவிற்கு விதி அவளை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து அறையின் கதவு திறந்து விகாஷ் உள்ளே வந்தான். அவன் உள்ளே வந்தவுடன் ஸ்ருதிக்கு பயத்தில் அழுகை அதிகமாகியது. அவள் விசும்ப ஆரம்பிக்க விகாஷ் ஸ்ருதியை ஒரு முறை பார்த்துவிட்டு கதவை மூடினான். அமைதியாய் ஸ்ருதி அருகே வந்தவன் அடுத்த கணம், கொஞ்சம் அழுகையை நிறுத்துறியா ப்ளீஸ்? பக்கத்துல கமலேஷும் அவன் ஒய்ஃபும் இருக்காங்க, இங்க அழுத அங்க கேக்கும் என்றான். விகாஷின் பேச்சை கேட்டு ஸ்ருதி சட்டென்று அமைதியானாள். அப்போது இருவரும் கமலேஷ் வீட்டில் இருந்தனர். விகாஷ் ஏன் ஸ்ருதியை அவள் தங்கியிருந்த வீட்டில் இருந்து இங்கு அழைத்து வந்தான் என்பது ஸ்ருதிக்கு புதிராகவே இருந்தது. விகாஷ் படுக்கையில் அமர்ந்ததும் ஸ்ருதி வேகமாக படுக்கையில் இருந்து எழுந்தாள். விகாஷ் அவளது செயலில் எரிச்சலடைந்தான். அவன் எழுந்து ஒரே அடியில் ஸ்ருதியை தன் கைகளில் தூக்கினான். ஸ்ருதி திடுக்கிட்டு விகாஷின் சட்டையை இறுக பற்றி கொண்டாள். விகாஷ் அவளின் பதட்டத்தை புரிந்து கொண்டு ஸ்ருதியை வசதியாக கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு அவள் முன் அமர்ந்து அவள் முகத்தை பார்த்தான். அழுது அழுது கண்கள் வீங்கி சிவந்து கிடந்தன. விகாஷ் ஸ்ருதி முகத்தை பார்த்து, இன்னமும் எவ்வளோ நேரம் அழப்போறேன்னு என்கிட்ட டைம் சொல்லிட்டு செய்யி, நான் வெயிட் பண்றேன் என்றான். இதை கேட்ட ஸ்ருதி அமைதியாகிவிட விகாஷ் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஆரம்பித்தான். ஸ்ருதி தன்னிடம் வந்துவிட்டாள், தன்னுடையவளாகிவிட்டாள். கண்கள் வீங்கி முகம் சிவக்க அழுது கொண்டிருக்கும் இவளை நான் ஏன் நேசிக்கிறேன்? விகாஷ் அதற்கான காரணம் புரியாமல் லேசாய் தன்னுடைய இதயத்தை தடவி கொடுத்தான். விகாஷ் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த ஸ்ருதி கட்டிலில் இருந்து அமர்ந்தபடியே பின்னோக்கி நகர்ந்தாள். அதை பார்த்த விகாஷ், யம்மா தாயே, என்னை பார்த்தா உன்னை கடத்திட்டு வந்து ரேப் பண்ண வந்த மாதிரியா இருக்கு. கௌரவமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னோட பெர்மிஷன் இல்லாம நான் எதுவும் பண்ணேனா? நீ சரினதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் நடந்துச்சு. இப்ப எதுக்கு என்ன கண்டா இப்படி பயப்படுற என்று கேட்டான். இதை கேட்டதும் கண்கள் மீண்டும் ஒருமுறை கண்ணீரால் நிரம்பி வழிய அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் விகாஷிற்கு சுரீர் என்று கோபம் வந்தது. ஸ்ருதியின் மௌனத்தை பார்த்து விகாஷிற்கு இப்போது கோபம் வந்தது. விகாஷ் ஸ்ருதியை கோபமாய் பார்த்தபடி, ஆமா ஸ்ருதி, நீ அழறது சரிதான். ஏன்னா நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ல கல்யாணம் பண்ணிருக்க. இதே அந்த சஞ்சய் கூட உனக்கு கல்யாணம் ஆக்கியிருந்தா நிம்மதியா இருந்திருப்பல்ல என்று கேட்டான். அதை கேட்டதுமே அவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்த ஸ்ருதி விலுக்கென்று விகாஷை நிமிர்ந்து பார்த்தாள். அதை பார்த்தும் பார்க்காதவன் போல விகாஷ், எப்ப அழுது முடிப்பேன்னு சொல்லு ஸ்ருதி, நான் தூங்கணும், காலையில டியூட்டிக்கு போகணும் என்றபடி அவன் முன் சட்டையை கழற்றிவிட்டு படுக்கையின் ஒரு ஓரத்தில் படுத்துக் கொண்டான். விகாஷ் திடீரென்று அவளின் அருகில் வந்து படுக்க ஸ்ருதி கொஞ்சம் தடுமாறினாள். அவள் மனதார விகாஷை விரும்பினாலும் கூட அவன் நினைவுகளை தாண்டி அவள் எதையும் யோசித்தது இல்லை. இவ்வளவு நெருக்கமாக விகாஷுடன் தூங்க வேண்டும் என்பதே அவளுக்கு பேரவஸ்தையை தந்தது. அறையை சுற்றி முற்றி பார்த்தாள். அது ஒரு சின்ன படுக்கை அறை. அங்கே ஒரே ஒரு குயின் சைஸ் காட்டும் 2 பிளாஸ்டிக் நாற்காலிகள் மட்டும் இருந்தது. கீழே படுக்க கூட வழியில்லை. ஸ்ருதி என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் நிதானமா யோசி ஸ்ருதி, காலையில நான் ஏர்லி மார்னிங் டியூட்டிக்கு போகணும் என்ற விகாஷின் குரலை கேட்டு
ஸ்ருதி அதிர்ந்தாள். அவள் எழுந்து விளக்கை அணைத்தாள். விளக்கு அணைத்து கொஞ்ச நேரம் ஆகியும் அவள் கட்டிலுக்கு வரவில்லை. அவள் ஸ்விட்ச் போர்ட் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். ஸ்ருதி, எங்க இருக்க என்று விகாஷ் குரல் கொடுத்தான். அதை கேட்டதும் பதறிய ஸ்ருதி அங்கேயே நின்று கொண்டு, நான் இங்கதான் இருக்க, எனக்கு தூக்கம் வரப்ப தூங்கிக்கிறேன் என்றாள். விகாஷ், நீ இங்க இருந்து போகலன்னு எனக்கு தெரியும், பேசாம வந்து படு, நாளையிலிருந்து நிறைய பிரச்சனைகளை மீட் பண்ண வேண்டியிருக்கும், நல்லா தூங்கினாதான் அதுக்கெல்லாம் தெம்பு கிடைக்கும் என்றான். ஸ்ருதி கட்டில் அருகே இருந்த சுவிட்ச் போர்டை விட்டு நகராமல், இல்ல எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் என்று சொல்ல விகாஷ் எழுந்து நிழல் போல தெரிந்த அவள் உருவத்தை கை நீட்டி இழுத்தான். அரை முழுக்க இருள் வழிய விகாஷும் ஸ்ருதியும் வெகு நெருக்கமாயிருந்தனர். ஒருவருடைய மூச்சு காற்று இன்னொருவர் மேல் விழும் அளவிற்கான நெருக்கம். ஸ்ருதி வேகமாய் மூச்சு வாங்கினாள். விகாஷிற்கு அவள் உடல் மொழி புரிந்தது. நிதானமாய் ஸ்ருதியை கையாண்டு அமைதியாய் தன்னருகே படுக்க வைத்தான். அதன்பின் அவள் காதில், இதெல்லாம் இன்னிலிருந்து பழகிக்க ஸ்ருதி, ஏன்னா இனி எப்பவும் நான் உன் பக்கத்துல இருக்க வேண்டி வரும் என்று கிசுகிசுத்தான். விகாஷ் அப்படி சொன்னதும் ஸ்ருதி அதிர்ந்து போனாள். இருவரும் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக படுத்திருந்தனர். அது ஒரு சிறிய பெட் என்பதால் அசையக்கூட முடியவில்லை. யாரோ தன்னை வாயை பொத்தி அழைத்து போவது போல ஸ்ருதி மூச்சு விட சிரமப்பட்டாள். ஸ்ருதியும் விகாஷிடமிருந்து கொஞ்சம் நகர முயற்சித்தாள். ஸ்ருதி தன்னிடமிருந்து விலகிச் செல்ல முயற்சிப்பதை உணர்ந்த விகாஷ் வேகமாக ஸ்ருதியை இடுப்போடு சேர்த்து வளைத்து தன் அருகில் கொண்டு வந்து, இது சின்ன பெட் ஸ்ருதி, அங்க இங்க அசைஞ்சா தேவையில்லாத ஒரசல் வரும், அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னா பேசாம படு என்றான். விகாஷின் பேச்சை கேட்டு ஸ்ருதி இப்போது அசையாமல் கிடந்தாள். இருவரும் இப்போது அமைதியானார்கள். அப்படியே உறங்கினார்கள். ஸ்ருதி அதிகாலையில் எழுந்தபோது அறை இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருந்தது. அவள் மீது விகாஷின் கை படர உறங்கிக் கொண்டிருந்தான். ஸ்ருதி அவனுடைய கைகளை அலுங்காமல் நகர்த்த முயற்சிக்க விகாஷ் விழித்து கொண்டான். விகாஷ் கைகளை உயர்த்தி ஸ்மார்ட் வாட்சில் நேரம் பார்த்தபடி, மணி 4:30 ஆகுது, இப்ப எந்திரிச்சு எங்க போற என்றான். ஸ்ருதி மீண்டும் அமைதியாக படுத்தாள். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த விகாஷ் ஸ்ருதியை பார்த்து, ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், நைட் ஏன் அழுதுட்டு இருந்தேன்னு இப்ப சொல்ல முடியுமா? உனக்கு என்ன பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டியா என்று கேட்டான். விகாஷ் பேச்சை கேட்டு ஸ்ருதி மறுபக்கம் திரும்பிக் கொள்ள விகாஷிற்கு இப்போது கோபம் வந்தது. எழுந்து கட்டிலில் அமர்ந்தான். இனிமே சிவானி முகத்துல எப்படி முழிப்பேன்? அவ என்ன பத்தி என்ன நினைப்பான்னு யோசிச்சியா? நீதான் இவ்வளவுக்கும் காரணம் என்று ஸ்ருதி கொஞ்சம் கோபமாக பேசினாள். விகாஷ் தனக்கு முதுகு காட்டி படுத்திருக்கும் ஸ்ருதியை ஒரு பார்வை பார்த்து, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றான். அதன் பின் மீண்டும் கோபமாக, ஆமா, நான் சிவானிய கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும், நீ சஞ்சய கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். இது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நான் தான் புரியாம நடுவுல வந்து உன் நிம்மதியை கெடுத்துட்டேன். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, எனக்கும் புடிச்சு போய் தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. உனக்கு மட்டும்தான் என்னமோ இதுல இஷ்யூ இருக்கு, அது என்னன்னு யோசி என்று சொல்லிக்கொண்டே விகாஷ் எழுந்து சட்டையை எடுத்து மீண்டும் அணிந்தான். ஸ்ருதி சேலையை சரி செய்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள். விகாஷ் அவள் அருகில் வந்து அவள் முன் அமர்ந்து ஸ்ருதியின் கன்னத்தில் கை வைத்து, சாரி சாட்டர் பாக்ஸ், இன்னும் கொஞ்ச நாள் நீ இங்கதான் தங்கியாகணும். அதுக்கப்புறம் உன்னைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க என்றான். ஸ்ருதி இன்னும் அமைதியாக இருந்ததால் விகாஷால் அவள் மௌனத்தை தாங்க முடியவில்லை. ஸ்ருதியின் முகத்தை தன் இரு கைகளிலும் பிடித்து கொண்டு, நம்ம கல்யாணம் நடந்த விதம் நீ ஆசைப்பட்ட மாதிரி இல்லாம போலாம். எனக்கு புரியுது, இந்த அதிர்ச்சியிலிருந்து நீ வெளியே வர நார்மலாக கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா உன்னோட சைலன்ஸை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது ஸ்ருதி. நீ யோசிக்கிற அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோ நீயும் நானும் செய்யக்கூடாத பாவ எதையும் பண்ணிடல. நம்ம 2 பேருக்குமே பிடிக்காத கல்யாணத்தை தவிர்க்க நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். ஷில், ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காத. அன்னைக்கு நான் குடி போதையில சொன்னதால உனக்கு என் மேல நம்பிக்கை வரல இல்லையா? இப்ப நான் முழு மனசோட சுய நினைவோட சொல்றேன், ஐ மீன் லவ் வித் யூ ஸ்ருதி. இந்த காதல் வளர்ந்துகிட்டே இருக்கும். நீயும் நானும் ஒன்னா வாழ்ற ஒவ்வொரு நாளும் இந்த காதலும் நம்ம கூட சேர்ந்து வளரும். துளிர் துளிரா, இலை இலையா, நாம வாழ்நாள் முழுக்க பெரும் மரமா இந்த காதல் நம்ம கூடையே வளர்ந்து நிற்கும். நீ நம்பினாலும் நம்பாட்டாலும்
நான் உன்னை நேசிக்கிறது நிஜம் ஸ்ருதி. இனிமே உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் கஷ்டப்பட விட மாட்டேன். இப்படி சொல்லிக்கொண்டே ஸ்ருதியின் அருகில் நெருங்கி வந்த விகாஷ் அவள் தலையில் மெதுவாக முத்தமிட்டான். விகாஷின் ஸ்பரிசத்தால் ஸ்ருதி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். விகாஷ் மீது அவளுக்கும் காதல் இருந்தது. ஆனால் விகாஷிற்கு இந்த உண்மை தெரியவில்லை. விகாஷின் அன்பான ஸ்பரிசத்தால் அவளின் இதயம் அதன் இயல்பு தாண்டி துடித்தது. ஸ்ருதி கண்களை மூடிக்கொள்ளவும் தான் இப்படி அருகில் வருவது ஸ்ருதிக்கு பிடிக்கவில்லை என்று விகாஷ் புரிந்து கொண்டான். அதன் பின் அவள் அருகில் இருந்து எழுந்து கதவை திறந்து வெளியே சென்றான். ஸ்ருதி வேகமாக எழுந்து அவன் பின்னால் ஓடினாள். இங்கே என்ன தனியா விட்டுட்டு எங்க போற என்று கேட்டாள். விகாஷ் அவள் சொல்வதை கேட்டு திரும்பினான். என்னால உன் அழுகைய பார்க்க முடியல. இந்த உம்மனா மூஞ்சி ஸ்ருதிய எனக்கு முன்ன பின்ன தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அதனால நான் போறேன். நீ உட்கார்ந்து தனியா நிம்மதியா அழு என்று சொல்லிவிட்டு விகாஷ் வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் போனதும் ஸ்ருதி கதவை மூடிக்கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தாள். அவள் கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் வந்தது. இதயம் வலியால் துடித்தது. நடந்த அனைத்திற்கும் காரணம் அவள்தான். அவள் நடுவில் வந்ததால்தான் விகாஷிற்கும் ஷிவானிக்கும் இடையே இடைவெளி வந்துவிட்டது. அவள் வராமல் இருந்திருந்தால் இந்த விகாஷ் இந்நேரம் ஷிவானியை கல்யாணம் செய்து கொண்டு அவளோடு வாழ்க்கையை தொடங்கி இருப்பான். எல்லாம் கெட்டுவிட்டது. இது அத்தனைக்கும் தானே காரணம். ஆனால் இதற்கு பின் என்னால் இனி என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனையை நான் எப்படி இனிமேல் சரி செய்வது? சஞ்சய்க்கு இந்த விஷயம் தெரிய வந்தால் விகாஷை உயிரோடு புதைக்காமல் போக மாட்டான் என்று ஸ்ருதி பல்வேறு யோசனைகளுக்குள் கிடந்தபடி தூங்கி போனாள். இங்கே ஆரியனுடைய போன் தொடர்ந்து அடித்ததால் ஆரியன் விழித்து விட்டான். தன் கைகளில் உறங்கிக் கொண்டிருந்த மின்மினியின் தலையில் முத்தமிட்டு அவளை சரியாக படுக்க வைத்துவிட்டு போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு வந்தான். அழைப்பை எடுத்தவன் அடுத்த கணம் அவரது பிஏ சொல்வதை கேட்டு, என்ன சொல்றீங்க சரவணன்? நீங்க சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா என்று கோபமாக கேட்டான். பிஏ சரவணனோ, நான் சொல்றது 100% உண்மைதான் சார். ப்ரூஃப் வேணும்னா அதையும் கொடுக்கறேன் என்றார். சரவணன் சொன்னதை கேட்ட ஆரியன் கோபத்தோடு தொலைபேசி அழைப்பை துண்டித்தான். தன்னை தொடர்ந்து கொண்டிருந்த மறைமுகமான பிரச்சனையின் வெளிப்பாடுகள் இப்போது அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தன. அது எப்படி சார்? நீயா இதெல்லாம் பண்ணிருக்க என்று யோசித்துக் கொண்டே போனை பார்த்தான். அந்த அதிகாலை ஆரியனின் மனநிலை மேலும் கொந்தளிப்புக்குள்ளாகி இருந்தது. அறைக்கு வந்து வேகமாக அலுவலகம் செல்ல தயாரானான். 1 மணி நேரத்தில் ஆரியன் தயாரானான். அவன் தயாராகி வெளியே போக எத்தனிக்கையில் மின்மினி எழுந்திருந்தாள். அவள் கண்களை தேய்த்துக் கொண்டு தூக்க கலக்கத்தில் ஆரியனை பார்க்க ஆரியன் அந்த அதிகாலையில் அலுவலகம் செல்ல தயாராக இருப்பதை பார்த்தாள். மின்மினி படுக்கையில் இருந்து எழுந்து ஆரியன் அருகில் வந்தாள். இவ்ளோ காலங்காத்தால எங்க கிளம்பிட்டீங்க ஆரியன் என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியின் பக்கம் திரும்பி, ஒரு அவசர வேலை மின்மினி, நான் போயே ஆகணும் என்றான். மின்மினி, இருங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன், இப்படி சாப்பிடாம போகாதீங்க என்றாள். ஆனால் ஆரியன் மறுத்து அவள் கன்னத்தில் தட்டியபடி, இல்ல மின்மினி, எனக்கு அதுக்கு டைம் இல்ல, நான் நைட் சீக்கிரம் வர பாக்குறேன், பை என்று ஆரியன் மின்மினியின் நெற்றியில் முத்தமிட்டு பின் வேகமாக வெளியே சென்றான். மின்மினி ஆரியன் ஒரு பதட்டத்தோடு செல்வதை கவலையாக பார்த்து கொண்டே இருந்தாள். ஆரியன் அலுவலகத்தை அடைந்ததும் முதலில் தன் பிஏ சரவணனை அழைத்து தன் வேலையில் ஈடுபட்டான். வீட்டில் மின்மினியும் தயாராகி கீழே வந்தாள். காலை 7:30 மணிதான் ஆகியிருந்தது. வேகமாக பூஜை அறையை நோக்கி சென்றாள். மரகதலிங்கத்திற்கு பூஜைகள் செய்தாள். ஆச்சியும் வந்து சேர்ந்து கொண்டார். அரை மணி நேரம் கழித்த மின்மினி மற்றும் ஆச்சியின் வழிபாடு முடிந்தது. வழிபாடு முடிந்ததும் மின்மினி வேகமாக சமையலறையை நோக்கி சென்றாள். அதை பார்த்த ஆச்சி மின்மினியிடம் வந்து, நீ கிச்சன்ல என்ன பண்ற? காலேஜுக்கு லேட் ஆச்சு, கிளம்பு மின்மினி என்றார். மின்மினி ஏதோ சொல்ல வாயெடுக்க அப்போது கல்பனா அங்கே வந்தார். ஆச்சி கல்பனாவை பார்த்து, நாளைக்கு நாம அந்த ஆசிரமம் போகணும் கல்பனா. கோயில் அன்னதானம் முடிஞ்சதும் அந்த ஆசிரமத்துக்கு போய் லஞ்ச் கொடுத்துட்டு வரணும். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா என்று கேட்டார். ஆச்சியின் வார்த்தைகளை கேட்ட மின்மினி, ஆச்சி, நானும் உங்க கூட வரட்டுமா என்று கேட்டாள். கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தாலும் அவளுக்குள் இன்னமும் தனித்து விடப்பட்ட ஆசிரம மக்களின் மீதான பாசம் உள்ளுக்குள் உயிரோடு இருந்தது. அதை கேட்ட ஆச்சி, ஆமா, காலேஜ் போறதை தவிர வேற எங்கன்னாலும் நீ வந்துரு மின்மினி. படிப்புனாலே வேப்பங்காய் தான் உனக்கு. ஒழுங்கா படி. நீ வாங்கின மார்க்கெல்லாம்
பார்த்தாலே நீ என்ன படிக்கிறேன்னு எனக்கு புரியுது என்று கிண்டலாக சொல்ல, ஆனால் கல்பனா இடையில் புகுந்து, ஆச்சி, நாளைக்கு ஆரியனும் மின்மினியும் கோயிலுக்கு போகணும், அதை மறந்துட்டீங்களா என்றார். மின்மினி அவர்கள் இருவரும் சொல்வதை கேட்டு, ஏன் நீங்க 2 பேரும் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? நாளைக்கு சண்டே, அது கூட உங்க டென்ஷன்ல மறந்துட்டீங்களா? நாளைக்கு நான் எங்க வேணா வருவேன், என்னை நீங்க உங்க கூட கூட்டிட்டு போங்க ஆச்சி என்றாள். அதை கேட்ட ஆச்சி, ஆமா இல்ல, அத மறந்துட்டோம் பாரு. அப்படின்னா சரிதான், நீ ஆரியனோட கோயிலுக்கு கிளம்பு என்றார். அதன்பின் மின்மினி, ஆச்சி, நாளைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் விசேஷம்? கோயில்ன்றீங்க, பூஜைன்றீங்க, ஏதாவது சாமிக்கு வேண்டியிருக்கீங்களா என்று கேட்டாள். மின்மினியின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியத்துடன் மின்மினியை பார்த்த ஆச்சி, நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னு உனக்கு நிஜமாவே தெரியாதா மின்மினி என்று கேட்டார். மின்மினி புரியாமல், தெரியாது என்று தலையை ஆட்டினாள். அதை பார்த்த ஆச்சிக்கு சிரிப்பு வந்தது. கல்பனாவும் சிரித்தார். இப்ப எதுக்கு 2 பேரும் சிரிக்கிறீங்க? நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க, எனக்கு தலையை வெடிச்சிடும் என்று சினுங்கினாள் மின்மினி. நாளைக்கு ஆரியனோட பர்த்டே என்றார் ஆச்சி. ஆச்சியின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மின்மினி, வாட், என்ன சொல்றீங்க ஆச்சி? நாளைக்கு அவருக்கு பர்த்டேவா என்று கேட்டாள். ஆச்சி ஆமாம் என்று தலையசைத்தார். அடுத்த நாள் ஆரியனின் பிறந்த நாள் என்பதே மின்மினிக்கு தெரியாமல் இருப்பது குறித்து ஆச்சிக்கு பெரிய ஆச்சரியங்கள் எதுவும் இல்லை. காரணம், ஆரியன் எப்போதுமே தன்னுடைய பிறந்த நாள் பற்றி யாரோடும் பகிர்ந்து கொண்டதில்லை. அவன் பிறந்த நாளை கொண்டாடுவதும் இல்லை. அதனால் இதெல்லாம் மின்மினிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொண்டார். அதன் பின் மின்மினி பக்கம் திரும்பினார். மின்மினி, இதெல்லாம் இருக்கட்டும், விஜி பாத்துக்குவா, நீ முதல்ல காலேஜுக்கு கிளம்பு என்றார். ஓகே ஆச்சி என்று சொல்லிவிட்டு மின்மினி அங்கிருந்து கிளம்பினாள். அவர்களுடைய அறையை அடைந்த பிறகுதான் மின்மினிக்கு மூச்சு வந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாள். ஆச்சி திடீரென அவள் வாங்கிய மார்க் பற்றி பேசியதும் அவளுக்கு பயம் வந்தது. காரணம், அவள் இன்னும் தன் ரிசல்ட் பற்றி ஆரியனிடம் எதுவும் சொன்னதில்லை. ஆரியன் படிப்பில் நம்பர் 1 என்றும் அவனது பள்ளி கல்லூரியில் எப்போதும் அவன்தான் டாப்பர் என்றும் மின்மினி ஆச்சி மூலம் தெரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் மின்மினி மிகவும் சிரமப்பட்டு இம்முறை தேர்ச்சி பெற்றிருப்பதால் தன் பார்டர் பாஸ் மார்க்குகளை பற்றி ஆரியனிடம் பேச மின்மினி உண்மையில் கூச்சப்பட்டாள். சும்மாவே தன்னை மக்கு என்றுதான் ஆரியன் கூப்பிடுவதால் இதை சொன்னால் இன்னும் கூட கொஞ்சம் கிண்டல் செய்வான் என்று தோன்றியது. அதனால் அவள் MBA முதல் செமஸ்டரில் வாங்கிய மார்க்குகள் பற்றி ஆரியனிடம் மூச்சுவிடவில்லை. மார்க்குகள் பற்றி யோசிக்கையில் மின்மினிக்கு ஸ்ருதியின் நினைவு வந்தது. இந்நேரம் அவ நல்ல மார்க் எடுத்திருப்பா என்று யோசித்துக் கொண்டே மீண்டும் ஒருமுறை ஸ்ருதியனருக்கு ட்ரை செய்தாள். அது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. மின்மினி பல முறை முயன்றும் ஸ்ருதியின் போன் வேலை செய்யவில்லை. கோவையில் தன்னுடைய வீட்டை நிர்வகிக்கும் சுந்தரி அக்காவிற்கு கூட போன் பண்ணி கேட்டாள். ஆனால் கொஞ்ச நாட்களாகவே ஸ்ருதி தன்னுடைய கண்ணில் தட்டுப்படவில்லை என்று சுந்தரி சொன்னதால் அதற்கு மேல் என்ன செய்வதென்று தெரியாமல் ஸ்ருதியை பற்றி தேடுவதை அப்படியே விட்டுவிட்டாள். காலை 10 மணி. ஆபீஸ் மீட்டிங் ரூமில் ஆரியனுக்கு எதிரே வின்சென்ட், சித்தார்த் இருவரும் அமர்ந்திருந்தனர். மூவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆரியன் கோபமாக, முந்தா நேத்து நான் ஆபீஸ் வரல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நான் வர முடியாதுன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டு தானே வீட்டுல இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப நீங்க 2 பேரும் நான் இல்லாம ப்ராஜெக்ட் மீட்டிங் நடத்திருக்கீங்க, அதுவும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல என்றான் கோபமாக. அவன் சொல்வதை கேட்ட சித்தார்த்திற்கும் கோபம் புசுக்கென்று வந்தது. ஆமா, உன்கிட்ட சொல்லாம மீட்டிங் நடந்துருச்சு, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஹைப்பர் ஆகிற ஆரியன் என்று கேட்டான். ஆரியன் கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு, இது தப்பா போனா நஷ்டம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கும் சத் என்றான். இப்ப என்ன, இந்த ப்ராஜெக்ட் பத்தி உனக்கு மட்டும்தான் அறிவு இருக்குன்னு சொல்ல வரையா? எங்க 2 பேருக்கும் கூட மூளை இருக்கு, நாங்களும் சிறப்பா தான் ஒர்க் பண்றோம் என்றான் வின்சென்ட். வின்சென்ட் சொல்வதை கேட்ட ஆரியன், ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்க, பேசி வச்சிட்டீங்க, இனி நான் பேச எதுவுமே இல்ல. உங்க 2 பேருக்கும் ஓகேனா நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிக்கிறேன் என்றான். அவன் சொல்வதை கேட்டு வின்சென்ட், இதென்ன பேச்சு ஆரியன், எப்ப இதெல்லாம் யோசிச்ச என்று கேட்டான். ஆனால் ஆரியன், இட்ஸ் டன் பிட்வீன் அஸ் என்றவன் அதற்கு பின் வேறு எந்த வாக்குவாதமும் இன்றி அங்கிருந்து எழுந்து போய்விட்டான். வின்சென்ட் இப்போது சித்தார்த்தை பார்த்து, சித்,
அவன் தான் ஸ்மார்ட்னு நினைக்கிறான். இந்த ப்ராஜெக்ட்ல அவன் தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். நாம அவன் சொல்றது கேட்டுதான் ஆகணும். அதனாலதான் அவன் இப்படி பேசுறான் என்றான். மறுபுறம் ஆரியன் அப்படி சொன்னதும் சித்தார்த்தின் மூளை இந்த கட்டத்தில் சுத்தமாக வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. தலையை பிடித்துக் கொண்டு அதே நாற்காலியில் அமர்ந்தான். வின்சென்ட் சித்தார்த்தை பார்த்து மீண்டும் ஒரு முறை, ஆரியனுக்கு தெரியாம நாம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணினது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த உலகத்துக்கே வராத ஒரு குழந்தைக்காக 1 மாசம் மௌன் பண்றது டூ மச் ஃபார் மீ. நாமெல்லாம் 6th சென்ஸோட இருக்கிறவங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பூமிக்கே வராம திரும்பி போன ஒரு 5 வார கருவுக்காக 1 மாசம் பிசினஸை தூக்கி போடுறது ரொம்ப தப்பான டிசிஷன். பணம் போட்டவன் வாழ்க்கைய பத்தியும் அவன் யோசிக்கணும்ல சித் என்றான். வின்சென்ட் சொல்வதை கேட்ட சித்தார்த், டே வினோ, உனக்கு தெரியாதா? அவன் எப்பயும் வேலையும் பர்சனல் லைஃபையும் சேர்த்து பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இருக்கான். எதையும் பண்றதுக்கு முன்னால நாம கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்டா என்றான். பேசிக்கொண்டிருந்த சித்தார்த்தின் கவனம் வாசலில் நின்ற நிவாசினியின் மீது சென்றது. அன்று அவளுக்கு டாக்டர் செக்அப். இந்த டென்ஷனில் நிவாசினியுடன் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் என்பதையே மறந்து விட்டான். வினோ, என் வைஃபுக்கு இன்னைக்கு டாக்டர் செக்அப். எப்படி மறந்த? நீ பாத்துக்க, நான் ஒரு 2 மணி நேரத்துல வந்துடுறேன் என்றபடி நிவாசினியை பார்த்ததும் சித்தார்த் வேகமாக எழுந்து வெளியே வந்தான். நிவாசினியை அழைத்துக் கொண்டு காரில் ஏறினான். கார் கிளம்பியது. இம்முறை காரில் அமைதி நிலவ நிவாசினி அமர்ந்த நிமிஷத்தில் இருந்து சித்தார்த்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அதனால் அவன் டென்ஷன் இன்னும் அதிகமானது. இப்ப என்னத்துக்கு என்னையே குறுகுறுன்னு பாக்குற நிவா என்று கேட்டான். ஆரி அண்ணா கிட்ட நேத்து ஏன் சண்டை போட்ட சித் என்று நிவாசினி நேரடியாக சித்தார்த்திடம் கேட்க சித்தார்த் பதில் சொல்ல முடியாமல் திணறினான். சித்தார்த் எதிரில் ரோட்டை பார்த்து கொண்டே, இது பிசினஸ் விஷயம், உனக்கு புரியாது, நீ இதுல தலையிடாத, தேவையில்லாம கவலைப்படாத, இது நம்ம பாப்பாக்காகாது என்றான். நீ சொல்றது சரிதான், நான் என்ன கவனிச்சுக்கணும் தான் இல்லைங்கள. ஆனா உன்னை இந்த மாதிரி பார்க்க என்னால முடியல சித். ஆரி அண்ணா கூட சண்டை போட்டதுல இருந்து நீ சரியில்லை, பதட்டமாவே இருக்க. ஐ லவ் யூ சித். எனக்கு பாப்பாவை விட நீ ரொம்ப முக்கியம், அதான் கவலைப்படுறேன். இப்படி சொல்லிக்கொண்டே சித்தார்த்த தோளில் தலை வைத்தாள் நிவாசினி. சித்தார்த் ரோட்டை பார்த்து ஓட்டிக்கொண்டே அவள் நெற்றியில் முத்தமிட்டான். லவ் யூ டூ. அப்படியெல்லாம் இல்ல நிவா, நான் நார்மலா தான் இருக்கேன் என்றான். நீ பொய் சொல்ற. சரி விடு. ஆனா நான் ஒன்னு சொல்றேன். இன்னைக்கு நாம 2 பேரும் ஒன்னா இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஆரியா அண்ணா தான் சித். உனக்கு தேவைப்படும் போது உனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி உன் பக்கத்துல நின்றுருக்கா. அதெல்லாம் நீ மறந்துடாத. ஆரியா அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ விளையாடாத. அண்ணா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டார்னா அப்புறம் அது யாருக்குமே நல்லதில்ல. நீயும் ஆரியா அண்ணாவும் வேற சின்ன வயசுல இருந்து பழக்கம். வின்சென்ட் காலேஜ் டைம்ல ஃப்ரெண்ட் ஆனவர். உங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ 3வது மனுஷனை அலோவ் பண்ணாத சித். அது பின்னாடி உன்னை ரொம்ப காயப்படுத்தும் என்று சொல்லிவிட்டு நிவாசினி சித்தார்த்தை விட்டு விலகி ஜன்னல் வழியே பார்க்க ஆரம்பித்தாள். மறுபுறம் பகலில் ஸ்ருதி லாவண்யாவுடன், அதாவது கமலேஷின் மனைவியுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் தனது 2 வயது பெண் குழந்தை மித்ரனிற்கும் உணவளித்துக் கொண்டிருந்தார். அப்போது லாவண்யா திடீரென்று ஸ்ருதியை பார்த்து, ஸ்ருதி, நீயும் விகாஷ லவ் பண்றதான என்று கேட்க ஸ்ருதி திடுக்கிட்டாள். மீண்டும் விகாஷின் முகம் அவள் மனதில் பளிச்சிட்டது. தனக்கும் விகாஷை மிகவும் பிடிக்கும் என்று இதுவரை அவள் யாரிடமும் வெளிக்காட்டியதில்லை. உண்மையில் அவள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்பதை யாரும் கேட்கவும் இல்லை. ஸ்ருதி யோசனைகளுக்குள் துளைந்து போக அதை பார்த்த லாவண்யா, என்னாச்சு ஸ்ருதி? ஆர் யூ கன்ஃபியூஸ்ட்? உன்னால உடனே பதில் சொல்ல முடியலையா? ஆர் யூ இன் லவ் வித் விகாஷ் என்று மீண்டும் கேட்டாள். ஸ்ருதி இன்னும் மௌனமாக இருந்தாள். அவளுக்குள் முதல் முறையாக வெட்கம் துளிர்த்தது. தான் விகாஷை நேசிக்கிறேன் என்பதை சொல்ல முடியாமல் முகம் சிவந்தாள், தலை கோணிந்தாள். காலையில் விகாஷ் அவளிடம் தன் காதலை வெளிப்படுத்தியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் அதே நேரம் சிவானி நினைவும் கூடவே வர ஸ்ருதி குற்ற உணர்வுக்கும் வெட்கத்துக்கும் நடுவே சிக்கிக் கொண்டு தவித்தாள். அமைதியாயிருந்தவளை பார்த்து, ஸ்ருதி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இது நாள் வரைக்கும் நீ எப்படி இருந்தன்றத மறந்துரு. உனக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கைய திறந்த மனசோட ஏத்துக்க. நீ வாழ்க்கைய வா வான்னு கூப்பிட்டு ஏத்துக்கிட்டாதான் அது நல்லா இருக்கும் ஸ்ருதி. இப்படி பிடிச்சும் பிடிக்காம யாருக்கோ பயந்துகிட்டு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கைய அரமனசோட ஏத்துக்கிட்டேன்னா அதுக்கு உன் மேல கோபம் வரும். வாழ்க்கை ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஸ்ருதி.
அக்செப்ட் த வே இட்ஸ் கமிங். ஸ்ருதி ஆச்சரியத்துடன் லாவண்யாவை பார்க்க லாவண்யா தன் கண்களால் ஆம் என்றபடி, ஆமா ஸ்ருதி, எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கும் கமலேஷுக்கும் எல்லாம் தெரியும். உன் கல்யாணம் இவ்வளவு அவசரமாவும் ரகசியமாவும் ஏன் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் என்றாள். ஸ்ருதி லாவண்யா சொல்வதை கேட்டு அவளை உணர்ச்சி பெருக்கோடு கட்டி அணைத்து கொண்டாள். லாவண்யாவின் குழந்தை புன்னகையோடு இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தது. அழாத, நீ அழறதுக்காக நான் இது சொல்லல என்று லாவண்யா சொல்ல, ஸ்ருதி கண்ணீரை துடைத்துக் கொண்டு, இல்ல அண்ணி, நான் இதுக்கெல்லாம் தகுதியானவளான்னு எனக்கு தெரியல என்றாள். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது காலிங் பெல் அடிக்கவே லாவண்யா சென்று கதவை திறந்து ஆச்சரியத்துடன் பார்த்து, அம்மா நீங்களா, சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க என்றாள். வாசலில் நின்றிருந்த கமலேஷின் அம்மா லாவண்யாவை பார்த்து முறைத்து கொண்டே, நான் உள்ள வரணும்னு நினைக்கிறியா இல்ல அப்படியே போயிடணுமா என்று கோபமாக கேட்க, லாவண்யா கமலேஷ் அம்மாவிற்கு வழிவிட்டாள். அம்மா உள்ளே வந்ததும் ஸ்ருதியின் கைகளில் மித்திரன் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தவர் அவளை கேள்விக்குறியோடு பார்க்க அவள் புன்னகைக்க முயற்சி செய்தாள். அதற்குள் உள்ளே வந்த லாவண்யா, ஸ்ருதி நீ உள்ள போ, நாம் அப்புறமா பேசலாம் என்று சொன்னாள். அவளுக்கு லாவண்யாவின் சைகைகள் புரிந்தது. சரி என்று சொல்லிவிட்டு அவளுடைய அறைக்கு போனாள். அவள் உள்ளே போனதும் கமலேஷின் அம்மா லாவண்யாவை பார்த்து முறைத்தார். என் 2வது பையனை உன் வீட்டுல தங்க வைக்க இடம் இல்லைன்னு சொன்ன, இப்ப இந்த பொண்ணு யாரு? இவ வந்து தங்குறதுக்கு மட்டும் உன் வீட்டுல இடம் இருக்காக்கும் என்று கேட்டார். அப்படி இல்லம்மா, நீ யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இந்த பொண்ணு 2-3 நாள்ல என்று லாவண்யா விளக்க முற்பட, நீ எதுவும் பேச வேணாம், கமலேஷ் வரட்டும், அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன் என்றார். இங்கு ஆரியன் தனது ஆபீஸ் ரூமில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் மனநிலை இன்னும் சரியாகவில்லை. அப்போது அவனுடைய அறை கதவு தட்டப்பட்டது. லேப்டாப்பில் இருந்து நிமிராத ஆரியன், கமன் என்றான். ஜார்ஜினா உள்ளே வந்து ஆரியனுக்கு நேர் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டே, How are you feeling now, ஆரியன்? ரெக்கவர் ஆயிட்டீங்களா என்று கேட்டாள். ஆரியன் தனது மடிக்கணினியில் இருந்து விலகி குரல் வந்த திசையை பார்க்க ஜார்ஜினா தனக்கு முன்னால் அமர்ந்திருப்பதை பார்த்தான். லேப்டாப்பில் மீண்டும் கவனத்தை செலுத்திக் கொண்டே, ஐம் குட் ஜார்ஜி, ஆனா நீ இதை தெரிஞ்சுக்கதான் இங்க வந்தியா இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்காக வந்தியா என்று ஆரியன் சலனம் இல்லாமல் கேட்டான். அதை கேட்ட ஜார்ஜினா, நான் உனக்கு எவ்வளோ டைம் ஃபோன் பண்ண ஆரியன், நீ ஏன் எடுக்கல, ஒரு மெசேஜ் கூட பண்ணல என்று கேட்டாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு, ஜார்ஜினா எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, இப்ப எதுக்கு வந்திருக்கியோ அதை மட்டும் சொல்லு என்று நேரடியாக கேட்டான். ஜார்ஜினாவும் இப்போது நேரடியாக தன் கருத்தை ஆரியன் முன்வைத்து, ஆரியன் நீ ஒரு தரம் வினோசித் 2 பேர் சொல்ற ஐடியாவை காது கொடுத்து கேளு, அதுக்கப்புறமா டிசைட் பண்ண என்றாள். அதை கேட்ட ஆரியன், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு ஜார்ஜினா, இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் என்று கூறினான். ஜார்ஜினா ஆரியன் சொன்னதை கேட்டு கண்களை சுழற்றி அவனை முறைத்து பார்த்தாள். அதன் பின் எழுந்து ஆரியன் அருகில் வந்தாள். குனிந்து ஆரியன் லேப்டாப்பில் அவள் எதையோ டைப் செய்ய ஆரம்பித்தாள். ஜார்ஜினா திடீரென்று மிக அருகில் வந்ததால் ஆரியன் சற்று அசௌகரியமானான். ஆரியன் அமர்ந்திருக்க அவனுக்கு பின்னே நின்றபடி ஜார்ஜினா குனிந்து அவனுடைய லேப்டாப்பில் டைப் செய்து கொண்டிருந்தாள். அதெல்லாம் அமெரிக்காவில் சகஜமான விஷயம். ஆனாலும் ஆரியனுக்கு கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ற ஜார்ஜினா, கொஞ்சம் நகரு, என் திங்ஸை வேற யாரும் யூஸ் பண்றது எனக்கு பிடிக்காது என்றான். ஜார்ஜினா ஆரியன் தோளில் கை வைத்து, நான் உன் பக்கத்துல நிக்கிறதுக்கா இவ்ளோ ஃபீல் பண்ற, சென்சிட்டிவ் இண்டியன் ஃபெலோ என்று சிரித்தாள். அதற்கு ஆரியன் ஏதேதோ விளக்கம் சொல்ல ஆரம்பித்து அப்படியே நிறுத்தினான். நீ லேப்டாப்ல என்ன பண்றன்னு எனக்கு சொல்லு, நீ பண்றது எனக்கு புரியல என்றான். ஜார்ஜினா அவனை பார்த்து கிண்டலாய் சிரிக்க ஆரியனுக்கு கோபம் வந்தது. அங்க போய் உட்காரு ஜார்ஜினா, நான் லாஸ்ட் மினிட் ஒர்க்ல இருக்கேன் என்றான். ஜார்ஜினா அவன் சொல்வதை கேட்டு பதில் சொல்லும் முன் கதவு படார் என்று திறந்தது. ஆரியன் கண்களை உயர்த்தி எதிரே நின்றவளை பார்த்து ஆச்சரியப்பட்டான். மின்மினி என்று மெதுவாக கிசுகிசுத்தான். ஆச்சரியமடைந்த ஆரியன் தன் நாற்காலியை விட்டு வேகமாக எழுந்து நின்றான். ஜார்ஜினாவும் மின்மினியை பார்த்ததும் ஆரியனிடமிருந்து விலகி நின்றாள். அதே சமயம் மின்மினி இருவரையும் முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வைக்கு மட்டும் சக்தி இருந்தால் அது ஜார்ஜினாவை அந்நேரம் எரித்திருக்கும். அவ்வளவு ஆத்திரமாக அவள் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தாள். கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை கோபமாக வீசி எறிந்தாள். மின்மினி ஆரியன் அறை கதவை தட்டாமல் உள்ளே நுழைந்த போது
ஆரியனும் ஜார்ஜினாவும் மிக நெருக்கமாக இருப்பதைக் கண்டாள். இருவரையும் அவ்வளவு நெருக்கமாக பார்த்ததும் கோபம் பொங்க தன் வாட்டர் பாட்டிலை வேண்டுமென்றே அங்கிருந்தபடியே எறிந்தாள். அது அவர்கள் இருவருக்கும் இடையில் விழுந்து நின்றது. மின்மினி இன்னும் அரை வாசலிலேயே நின்று இருவரையும் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருக்க ஆரியன் அவளிடம் வந்து, ஓய் மின்மினி, நீ எப்படி இங்க? எதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் வீச்சு என்று கேட்டான். மின்மினி ஆரியனை கோபமாக முறைத்து கொண்டே, உங்க ஆபீஸ் ரூமுக்கு யாரோ வராங்க, நான் வரக்கூடாதா என்று கேட்க ஆரியனுக்கு அவள் சொன்னதை புரிந்து கொள்ள கொஞ்சம் நேரமானது. அவன் இல்லை என்று எதையோ சொல்ல ஆரம்பிக்க மின்மினியின் கண்கள் அங்கிருந்த ஜார்ஜினாவின் மேல் பாய்ந்தது.